சிவாயனமா சிவாயனமா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் சௌந்தரநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சங்காரண்யேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தரநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் மறைமலை அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் அழகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஆடலர் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஒளியர செய்யா திருவடிகள் போற்றி போற்றி. எந்தம் ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவாகி வந்த சிவத்தை வணங்கி, குவலயம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி, நாளும் கோலும் பொருந்திய இன்றைய நன்னாளிலே நம்முடைய அப்பர் அருள்நெறி மன்றத்தினுடைய சார்பாக இணையவழி சிந்தனையிலே தொடர்ந்து திருஞான சம்பந்த பிள்ளையார் அருளிய 2ஆம் திருமுறை திருப்பதிகங்களை குருவருளும் திருவருளும் முன்னின்று அருளி செய்ய தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அவ்வகையிலே இவ்வெளியேனையும் அப்பணியிலே ஈடுபடுத்திய குருவருளுக்கும் திருவருளுக்கும் மீளவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்லதொரு வாய்ப்பை நமக்கு நல்கிய சிவசாந்த அம்மையாரையும் வணங்கி, இந்த அரங்கிலே நிறைந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி அடியவனுடைய உரையை தொடங்குகின்றேன். இன்றைக்கு நம்முடைய திருத்தலமாக நாம் சிந்திக்கக்கூடியது தலைச்சங்காடு என்று சொல்லக்கூடிய திருத்தலம். எப்பவுமே குருவருளும் திருவருளும் இருந்தால் நமக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் என்பதற்கு இது ஒரு சிறந்த சான்றாக அமையும். இப்ப பாத்தீங்கன்னா, நமக்கு கார்த்திகை மாதம், இந்த திருக்கார்த்திகை மாதத்துல சங்கு அபிஷேகம் எப்பவுமே சிறப்பு. மற்ற காலங்கள்ல பண்ண மாட்டாங்க. இந்த கார்த்திகை சோமவாரத்துல மட்டும் நமக்கு சங்காபிஷேகம் சொல்லி அந்தந்த திருக்கோயிலினுடைய வசதியை பொறுத்து 108, 1008 என்று வலம்புரி சங்குகளை வைத்து சங்க அபிஷேகம் நிகழ்த்துவாங்க. அதுல பெரும்பாலும் பெரிய கோயில்கள்ல மட்டும்தான் 1008 சங்கு பயன்படுத்துவாங்க. மற்ற கோயில்கள் எல்லாம் 108 வலம்புரி சங்குகளை வைத்து அந்த சங்க அபிஷேகத்தை பெருமானுக்கு அந்த சங்குனால் அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் செய்து வழிபாடு நிகழ்த்துவார்கள். அதுல நமக்கு இந்த தலைச்சங்காடு திருத்தலம் தேவார பாடல் பெற்ற தலங்களினுடைய வரிசையில 108வது திருத்தலம். அதுல சுவாமியினுடைய பேரு சங்காரண்யேஸ்வரர். சங்கோடு தொடர்புடையதாக அந்த சங்கு 108 இந்த கார்த்திகை மாதம், இது மூன்றும் நமக்கு ஒருங்கே வரக்கூடிய ஒரு சிறப்பு. குருவருளாலும் திருவருளாலும் நமக்கு இந்த காலத்துல கிடைத்திருக்கு. அதை நினைந்து போற்றி இந்த தலைச்சங்காடு திருத்தலம் நம்ம 108வது திருத்தலம் அப்படின்னு பார்த்தோம். இது காவிரி தென்கரை திருத்தலங்கள்ல 45வது திருத்தலமாக இந்த தலம் விளங்குகின்றது. நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் ஒரு திருப்பதிகம் இந்த தலத்திற்கு பாடி அருளி இருக்கின்றார்கள். நமக்கு மயிலாடுதுறையிலிருந்து ஒரு 20-22 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்துக்கு அருகிலே நமக்கு ஆக்கூர் தான் தோன்றி மாடம் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சிறப்புடைய தலங்கள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய திருத்தலம்.
இந்த தலைச்சங்காடு திருத்தலம் சிலப்பதிகாரத்தும் குறிப்பிடப்பட்ட ஒரு மிக பழமையான நகரமாக விளங்குகின்றது. அத்தனை பெரும் சிறப்புடைய இந்த நகரம். இங்கே பெருமான் சிவபெருமானை வழிபட்டு திருமால் சங்கு அவர் கையிலே இருக்கக்கூடிய பாஞ்சசன்யம் அப்படி என்று இருக்கக்கூடிய அந்த சங்கு, அந்த சங்கை பெற்ற தலம். திருமாலிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இறைவனிடத்தே வேண்டி அவர் பெற்றது. ஏற்கனவே நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், திருமால் தன்னுடைய கண்ணை மலராக எடுத்து இறைவனுடைய திருவடியிலே சாத்தான் சக்கர ஆயுதம், அந்த சுதர்சன சக்கரத்தை பெற்றார் என்பது வரலாறு. அதே போல அவர் கையில இருக்கக்கூடிய அந்த பாஞ்சசன்யம் என்று இருக்கக்கூடிய அந்த சங்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம். அந்த சங்குகள் கூட சங்கு, வில் முதலாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்துக்கும் ஒவ்வொரு பெயர், தனித்த அடையாளமாக அது இருக்கும். மகாபாரத போர்ல கூட கிருஷ்ணர் இந்த பாஞ்சசன்யம் அப்படிங்கிற அந்த சங்கை தான் பயன்படுத்தி இருப்பார். அந்த போர்க்களத்துல அர்ஜுனனுடைய ஒவ்வொரு வெற்றியின் போதும் இந்த பாஞ்சசன்யத்தை அவர் முழங்குவார். அப்ப பாஞ்சசன்யத்தை அவர் முழங்கும் போதெல்லாம் கௌரவர் படையில யாராவது இறந்தாங்க, அவர்களை அர்ஜுனன் வெற்றி கொண்டு விட்டான் அப்படிங்கிறது பொருள். இப்படி இந்த சங்காரண்யேஸ்வரரை திருமால் வழிபாடு செய்து தன்னுடைய கையில இருக்கக்கூடிய சங்கை பெற்ற தலம் என்று இந்த திருத்தலம் மிகுந்த சிறப்புடையது. அது மட்டுமல்லாமல் நமக்கு காடு என்று சொல்லக்கூடிய நிலையில, ஆரண்யம் என்று சொல்லக்கூடிய நிலையில 5 தலங்கள் இருக்கின்றன. அதுல இது சங்காரண்யம் திரு தலைச்சங்காடு, அடுத்து ஸ்வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய திருவெண்காடு, அடுத்து வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய திருமறைக்காடு, அடுத்து வடவாரண்யம் வில்வாரண்யம் என்று சொல்லக்கூடிய திருச்சாய்க்காடு, தலையாலங்காடு என்று சொல்லக்கூடிய திருத்தலங்கள் எல்லாம் இங்கே பஞ்ச ஆரண்ய தலங்கள் என்று போற்றப்படுகின்றன. அப்படிப்பட்ட திருத்தலங்களிலே ஒன்றாக வைத்து சிறப்பிக்கக்கூடிய திரு தலைச்சங்காடு என்று சொல்லக்கூடிய திருத்தலம் நம்முடைய கோச்செங்கற்சோழ நாயனார் யானை புகாத மாடக்கோயில்களாக அவர் அமைத்திருக்கின்றார். அதிலே அவ்வாறு அமைக்கப்பட்ட 70 சிவாலயங்களிலே ஒரு சிவாலயமாக இந்த திருத்தலம் திரு தலைச்சங்காடு திருத்தலம் விளங்குகின்றது. கோச்செங்கற்சோழர் முற்பிறவியிலே சிலந்தியாக இருந்து திரு ஆனைக்காவிலே யானையை, அந்த யானை பூசை செய்யக்கூடிய அந்த லிங்கத்திற்கு மேலே சருகுகள் விழாமல் இருக்க சிலந்தியாக இருந்து பந்தல் அமைத்த பெருமை உடையவர். பின்னால் இருவருக்கும் அந்த வழிபாட்டிலே ஒருவருக்கு ஒருவர் சிக்கல் ஏற்பட யானை கோபத்தோடு அந்த வலையை பீத்து எரிய இந்த சிலந்தி துதிக்கையின் உள்ளே நுழைந்து சென்று கடித்து யானை இறந்து போக, உள்ளே காற்று புக முடியாத சூழலிலே இந்த சிலந்தியும் இறந்து போக, யானைக்கு முக்தி கொடுத்த பெருமான் இந்த சிலந்தியை மீண்டும் பிறப்புக்கு அனுப்புகிறார். சிறந்த மானிட பிறவியாக கோச்செங்கற்சோழராக அவர் இங்கே அவதரிக்கிறார். கோச்செங்கற்சோழ நாயனாருடைய தாயார், அவருக்கு ஏன் கோச்செங்கன் சோழன் அப்படின்னு பேர் செங்கனான் அப்படிங்கிறது அவருடைய பேர். அவருடைய கண்கள் சிவந்து இருந்துதான். ஏன் சிவந்து இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த கோச்செங்கற்சோழர் அப்பெல்லாம் சோதிடம் இன்னைக்கும் நிறைய பாக்குறாங்க. அன்றைக்கு தலை சிறந்த சோதிடர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் சிறிது நேரம் கழித்து இந்த குழந்தை பிறந்தால் சிறந்த சிவபக்தனாக பிறக்கும் என்று இங்கே அவர்கள் கணித்து சொல்லுகிறார்கள். உடனே நம்முடைய கோச்செங்கற்சோழ நாயனாருடைய தாயார் தன்னை தலைகீழாக கட்டி கொண்டு சுகப்பிரசவமாக கூடிய நிலையில அந்த நாளிகையை கடக்க வேண்டும் என்பதற்காக, எங்கே நேராக இருந்தால் குழந்தை அந்த இயல்பான வேகத்திலே பிறந்து விடுமோ என்பதற்காக அந்த அம்மையார் தன்னை தலைகீழாக கட்டி கொண்டு நீண்ட நேரம் அப்படியே இந்த பிரசவ வேதனை, எவ்வளவு வேதனை என்பது
பார்ப்பவர்களுக்கு தெரியும், அதை உணர்ந்தவர்கள் பெண்களுக்கு தெரியும். அவ்வளவு துன்பத்தையும் தன்னுடைய பிள்ளை நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இயல்பாக நடக்கக்கூடிய பிரசவத்தையே தாண்டிய நேரத்தை தன் உடலிலேயே வைத்திருந்து பின்னர் அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த அம்மையார் இறந்து விடுகிறார். அப்படிப்பட்ட தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த அம்மையார் கமலவதியார் அவர்கள் செய்த அந்த தியாகத்தின் உருவாக தோன்றியவர். அந்த கண்கள் சிவந்திருந்ததனால அவருக்கு கோச்செங்கட் சோழ நாயனார். அவர் கோச்செங்கட் சோழராக இருந்து 70 மாடக் கோயில்கள் சிவாலயங்களை அமைத்து வழிபாடு செய்தவர். அவர் கட்டிய மாடக் கோயில்களிலே இந்த திருக்கோயிலும் ஒன்று. அப்படிப்பட்ட பெரும் சிறப்புடையது நாயனாரால் கட்டப்பட்ட திருத்தலம். அப்படிப்பட்ட பெரும் சிறப்புடைய திருத்தலமாக இத்தலம் விளங்குகின்றது. இந்த தலத்துல குழந்தை பேறு இல்லாதவர்கள் இங்கு இருக்கக்கூடிய சவுந்தரநாயகி அம்மையினுடைய திருமேனியிலே சாத்தப்படுகின்ற அந்த சந்தன காப்பினை பெற்று அதை சிறிது அவர்கள் உண்டு வந்தால் குழந்தை பேர் வாய்க்கும் என்பதும், அதற்கு பின்னால் அவர்கள் மீண்டும் அந்த சந்தன காப்பை தொடர்ந்து செய்து வருவார்கள் என்று இங்கே ஒரு வேண்டுதல் நிகழ்வாக இருக்கின்றது. அடுத்து பெருமான் இங்கே சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளிருக்கிறார். தான் தோன்றியாக தோன்றிய பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் இங்கே பௌர்ணமி நாளிலே வந்து வழிபாடு செய்வது சிறப்புடையது. இங்கே சங்கு தீர்த்தமும் காவிரி ஆறும் செல்லக்கூடிய பகுதி. இங்கே வந்திருந்து தீர்த்தத்திலே நீராடி இறைவனை பௌர்ணமி நாளிலே வழிபாடு செய்வது சிறப்புடையதாக இருக்கின்றது. இவ்வாறு சிறப்புமிக்க இந்த திரு தலைச்சங்காடு என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்திலே நாம் இப்பொழுது நம்முடைய திருஞான சம்பந்த பிள்ளையார் அருளிய இந்த 2ஆம் திருமுறையினுடைய திருப்பதிகத்தின் உள்ளே நுழையலாம். இந்த திருப்பதிகம் காந்தாரம் என்று சொல்லக்கூடிய பண்ணிலே அமைந்திருக்கின்றது. முதல் பாடல், நலச்சங்க வெண்குழையும் தோடும் பெய்து ஓர் நால்வேதம் சொல சங்க இல்லாதீர் சுடுகாடு அல்லால் கருதாதீர் கொலை செங்காய் பைங்கமுகின் குளிர்கொள் சோலை குயிலாலும் தலைச்சங்கை கோயிலே கோயிலாக தாழ்ந்தீரே. இங்கே மாடக் கோயில்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பதிகங்கள்ல நம்முடைய திருஞான சம்பந்தர் கோயிலே கோயிலாக கொண்டீரே என்று தொடரை பயன்படுத்துகின்றார். அவ்வாறு அவர் பயன்படுத்தக்கூடிய திருக்கோயில்கள் இருக்கின்றது. அதிலே குடவாயில் திருத்தலம், நன்னிலத்து பெருங்கோயில் என்கின்ற திருத்தல திருப்பதிகங்களில் எல்லாம் இவ்வாறு கோயிலே கோயிலாக கொண்டீரே என்று போற்றுவார். அது மாதிரி இந்த திருத்தலைச்சங்காடு திருத்தலத்திலும் கோயிலே கோயிலாக அழ்ந்தீரே, கோயிலே கோயிலாக கொண்டீரே என்று இந்த திருப்பதிகம் முழுவதும் நமக்கு சிந்தித்து வருகின்றார். இந்த முதல் பாடல்ல நலச்சங்க வெண்குழையும், இங்கே பெருமான் வெண் சங்கு அழகிய சங்கை காதிலே குழையாக அணிந்திருக்கின்றான். தோடும் பெய்து, ஒரு குழையும் சுருள் தோடும் உடை தொன்மை கோலமே குளிர்ந்தூதாய் கோத்தும்பி என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்வார். இறைவன் தன்னுடைய இடப்பாகத்திலே உமையம்மையை வைத்திருக்கின்றான். வலப்பாகத்திலே இறைவன் குழையும், உமையம்மை இடப்பாகத்திலே அந்த தோடையும் அணிந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட தொன்மையான திருக்கோலத்தை அவர் போற்றுகின்றார். அதே போல இங்க குழையும் தோடும் பெய்து ஓர் 4 வேதம் சொல்ல பெருமான் அங்கு 4 வேதங்களை அருளுகின்றார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமம், அதர்வனம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 வேதங்களையும் அருளியிருக்கின்றார். சங்கை இல்லாதீர், சங்கை என்று சொன்னால் ஐயம். பெருமானுக்கு எதிலும் ஐயம் இல்லை, அனைத்தும் முற்றும் உணர்ந்தவர் அவர். ஆனா நமக்கு எதிலையும் ஐயம் இருக்கும். நம்ம ஒரு நூலை கற்கின்ற போது எது ஒன்றை கற்றுக்கொண்டாலும் ஐயம், திரிபு, மயக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த 3ம் இல்லாது தெளிவுற கற்கணும். நமக்கு ஐயம் ஏற்படக்கூடாது, திரிபு ஏற்படக்கூடாது, மயக்கம் ஏற்படக்கூடாது. ஐயம் அப்படின்னா பொருள் சரியாக விளங்கி கொள்ளாத நிலை.
திரிபு மயக்கம் அப்படிங்கிறது ஒரு பொருளை வேறொன்றாக இதுவா அதுவா என்று சந்தேகம் கொள்ளும்படியாக இருப்பது. மயக்கம் என்பது பொருளை மாற்றி பொருள் கொள்வது. இப்படி இதெல்லாம் இல்லாமல் நாம் சிறப்பாக நன்முறையிலே அதை ஐயம் திரிபர கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி இவை இல்லாமல் நல்ல முறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பெருமானிடத்தே இது எதுவுமே இல்லை. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய முக்குணங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த முக்குணங்கள் இறைவனிடத்துல இல்ல. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய 3 குற்றங்கள், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய முக்குணங்கள் சத்துவம், ராஜசம், தாமசம் என்று சொல்லக்கூடிய முக்குணங்களும் அவனிடத்துல இல்ல. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய 3 குற்றங்களாகிய ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3ம் இறைவனிடத்துல இல்ல. அதுபோல இந்த ஐயம் திரிபு மயக்கம் என்பதும் இறைவனிடத்துல இல்ல அப்படிங்கிறத இங்க காட்டுறார். சுடுகாடு அல்லால் கருதாதீர். இங்க பெருமான் என்ன சொல்றார், இறைவன் ஆடக்கூடிய இடமாக எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கின்றான் அப்படின்னு சொன்னா சுடுகாடு. இறைவன் அங்கு காட்டிலே, இந்த இடுகாட்டிலே அரங்கமாக கொண்டு அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். எப்படிங்க இது சாத்தியமாகும் அப்படின்னா, ஆடல் கலை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பெரிய பெரிய அரங்குகள்ல வாத்தியங்கள் எல்லாம் முழங்க ஒரு பெரும் மகிழ்ச்சியும் ஆரவாரவுமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல நிகழக்கூடியதுதான் இந்த ஆடல் கலை. ஆனால் நம்முடைய பெருமான், சிவபெருமான் ஏன் சுடுகாட்டிலே ஆடிக்கொண்டிருக்கின்றான் அப்படின்னா 2 வகையாக அதற்கு பொருள் கொள்வர் சான்றோர். முதல் நிலையாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நினைக்கக்கூடிய இந்த சுடுகாடு அல்ல. தேவர்கள், மூவர்கள் மற்றுள்ளோர்கள் எல்லாம் இறந்து அதற்கு பின்னால ஊழிக்காலத்திலே அழிந்த போது பெருமான் தன்னுடைய தனிமையை கழிக்க நடமாடுகின்றான். அப்ப அந்த இடம் அது. அடுத்து இன்னொன்னு, இந்த உயிர்கள் இறுதி நேரத்துல அந்த கடைசியா சுடுகாட்டை இந்த உயிர் பரிதவித்து கொண்டிருக்கின்ற போதும் அங்கே நீ ஒன்றும் கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடியவனாக சிவபெருமான் ஒருவனே இருக்கின்றான். ஆகவே இறைவன் அந்த காடு, சுடுகாடு அல்லாமல் ஆடுவதற்குரிய இடமாக வேற எந்த இடத்தையும் அவன் கருதுவதில்லை. குலை செங்காய் பைங்கமுகின் குளிர்கொள் சோலை. இங்கே குலை குலையாக இந்த கமுகு என்று சொல்லக்கூடிய பாக்கு மரம், அதிலே சிவந்த நிறத்திலே இந்த பாக்குகள் காய்த்து புழுங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய சோலையிலே குயிலாலும் தலைச்சங்கை கோயிலே கோயிலாக தாழ்ந்தீரே. இங்கே குயில்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த சோலையில் இருந்து கோயிலே கோயிலாக தாழ்ந்தீரே. அப்படிப்பட்ட தலைச்சங்காடு என்கின்ற இந்த திருத்தலத்திலே மாடக்கோயிலிலே வீற்றிருக்கக்கூடிய பெருமானே, மற்ற கோயில்கள் இந்த கோயிலை கோயிலாக இடமாக கொண்டு எழுந்தள்ளி இருக்கக்கூடிய பெருமானே, உன்னை போற்றி வணங்குகின்றேன் என்று இங்கே முதல் பாடலிலே நமக்கு திருஞான சம்பந்த பிள்ளையார் அருளியிருக்கின்றார். அடுத்து 2வது பாடல். துணிமல்கு கோவணமும் தோளும் காட்டி தொண்டாண்டீர், மணிமல்கு கண்டத்தீர் அண்டற்கெல்லாம் மாண்பானீர், பிணிமல்கு நூல்மார்வர் பெரியோர் வாழும் தலைச்சங்கை, அணிமல்கு கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே. துணிமல்கு கோவணமும். இங்கே மல்குதல் அப்படின்னா நிறைந்த உருவாக்கப்பட்ட அந்த துணியால் ஆன கோவணம். என்னங்க கோவணம்னாலே துணியால தானே ஆகியிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது 2 வகையாக நம்முடைய புராணங்கள்ல, பெரிய புராணத்துல நம்ம பார்ப்போம். அக்காலத்திலே அடியார்களுக்கு கோவணங்கள் கோவணத்தினுடைய அளவு எடுத்து இவ்வளவுதான் இருக்கணும், 4 வெற்கடை அளவு. அந்த கோவணத்தை நெய்வார்கள். கோவணம் அந்த 2 கோவணம், ஒன்று பெரிய துணியிலிருந்து கிழிக்கப்பட்ட கோவணம், இன்னொன்று அடியார்களுக்காகவே நெய்யப்பட்ட கோவணம். அதுல துணிமல்கு கோவணமும், பெருமான் 4 கோவணமாக அணிந்திருக்கின்றான். அப்படி துணிமல்கு கோவணமும் தோளும் காட்டி, இந்த புலித்தோல் ஆடையை காட்டி தொண்டாண்டீர். இறைவன் ஒரு திருக்கோலத்திலே
ஆட்கொள்ளுகின்றான் அடியார்களை. அது எந்த கோலமா வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோலம். நம்முடைய அருளாளர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். பெரிய புராணத்துல 63 நாயன்மார்களுக்கும் பெருமான் ஒவ்வொரு கோலத்துல வந்து ஆட்கொண்டு பின்னால அருள் செய்யும் போது அந்த திருவடிவமாக அருட்கோலமாக விடைமேல் உமையம்மையோடு இருக்கக்கூடிய கோலமாக இருந்து அருள் செய்கிறார். அதுல 2 பேருக்கு மட்டும்தான் மாறுபாடான கோலம். ஒன்று சிறுத்தொண்ட நாயனாருக்கு சோமாஸ்கந்தராக, இப்ப நம்ம பார்க்கிற அந்த திருத்தலத்திலையும் இறைவன் வந்து சோமாஸ்கந்தராக அந்த வடிவமே கருவறை அமைப்பே இறைவன், இடையிலே முருகப்பெருமான், அடுத்து 3வதாக அம்மை இருக்கக்கூடியதாக இந்த திருத்தலம் விளங்குகின்றது. அதுபோல இந்த சோமாஸ்கந்த மூர்த்தமாக இருந்து அருள் செய்யக்கூடிய இந்த தலம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோலம். அப்ப சிறுத்தொண்டருக்கு அருளிய கோலம் சோமாஸ்கந்தர் கோலம். மெய்ப்பொருள் நாயனாருக்கு நடராசர் திருக்கோலத்துல இறைவன் அருள் செய்கிறார். மற்றவர்களுக்கெல்லாம் அந்த அருட்காட்சி தரக்கூடிய விடைமேல் உமையம்மையோடு இருக்கக்கூடிய திருக்கோலத்தோடு நமக்கு அந்த அருள்காட்சி 63 நிகழ்கிறது. ஆனால் பெருமான் பாருங்க, திருஞான சம்பந்தரைக்கு வந்து அங்கே நேரடியாக திருக்கோலம் காட்டி உமையம்மையை அழைத்து ஞானப்பால் தருகிறார். நாவுக்கரசரை ஆட்கொள்ளுகின்ற போதும் அவ்வாறே செய்கிறார். சுந்தரரை ஆட்கொள்ள வரும்போது முதிய வேதியர் வடிவத்திலே வந்து ஆட்கொள்ளுகின்றார். இப்படி அவர் பல்வேறு வகையான வடிவங்களிலே வந்து நமக்கு தொண்டர்களை அவரவர்கள் விரும்புமாறு, அவர்களுக்கு என்ன வடிவத்துல ஈடுபாடு இருக்கோ அந்த வடிவத்தை கொண்டு இறைவன் ஆட்கொள்ளுகிறான். இப்ப பாருங்க, நமக்கு வழிபாட்டுக்கு நிறைய திருமூர்த்தங்கள் இருக்கு, நிறைய வடிவங்கள் இருக்கு. பெருமானுடைய மாகேஸ்வர வடிவங்கள். ஒருத்தர் நடராஜ பெருமான் வழிபாடு செய்வார், ஒருத்தர் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வார், ஒருத்தர் சோமாஸ்கந்தரை வழிபாடு செய்வார். இப்படி பெருமானுடைய ஒருத்தர் பைரவரை வழிபாடு செய்வார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடிவத்தின் மேல் மிகுந்த ஈர்ப்பு இருக்கும். சில அர்த்தநாரீஸ்வர பெருமானை வழிபாடு செய்வாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திரு வடிவத்து மேல ஈடுபாடு இருக்கும். அத்தனை வடிவமும் பெருமானுடைய வடிவம் தான். அதனால அவர்கள் ஒரு வடிவத்தை ஏற்றுக்கொண்டு இன்னொரு வடிவத்தை புறக்கணிக்கிறார்கள்னு பொருள் இல்லை. அந்த வடிவத்திலையும் பெருமான் தான் இருக்கிறான், இந்த வடிவத்திலும் பெருமான் தான் இருக்கிறான். அப்ப அவர்கள் மிகுந்த ஈடுபாடோடு ஒரு வடிவத்தை வைத்து வழிபாடு செய்கின்றார்கள். அப்படி அவரவர்க்கு பிடித்த வடிவத்திலே இறைவனை நாம் வழிபாடு செய்யலாம். அத்தனை மூர்த்தங்களாக பெருமான் இருக்கின்றார். அப்படி தொண்டர்களை பெருமான் ஈர்த்து ஆட்கொள்ளுகின்றார். மணிமல்கு கண்டத்தீர், இங்கே சிறப்புமிக்க நீலகண்டத்தை உடைய பெருமான். இது பெருமானுடைய கருணையை உயிர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய நிகழ்வு. அந்த கண்டம், கரிய கண்டம், நீலகண்டம், மணிகண்டம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆலகால விஷத்தை இறைவன் எடுத்து உண்டு தன்னுடைய கண்டத்திலே அடக்கிய அக்காட்சி நாம பார்க்கிறோம். அந்த பெருமான் நஞ்சுண்ட பெருமானாக பிரதோஷ வேளையிலே அந்த நிகழ்வு நடந்ததாக நமக்கு வரலாறு சொல்கின்றது. அதை நம்முடைய ஆளாள சுந்தரர் சென்று முழுவதும் பரவி கிடந்த அந்த ஆழகால விஷத்தை பார்க்கடலை கடைந்த போது கடலிலே தோன்றிய ஓர் ஆழமும் வாசுகி என்கின்ற அந்த பாம்பு கக்கிய ஓர் ஆழமும் இரண்டும் சேர்ந்து ஆழகாலமாக மாறி மிக கடுமையான விஷமாக சூழ்ந்திருந்த போது அதை ஒட்டுமொத்தமாக ஒன்றாக ஒரு நாவல்கனி அளவிலே திரட்டி கொண்டு வந்து நம்முடைய ஆளாள சுந்தரர் இறைவனிடத்தே கொடுக்க அதை எடுத்து உண்டு பெருமான் தன்னுடைய கண்டத்திலே அடக்கி வைத்திருக்கின்றார். அக்கருணையை எல்லோரும் உணர்ந்து எல்லோரிடத்தும் கருணையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அதை பெருமான் காட்சியாக காட்டிக் கொண்டிருக்கின்றார். அப்படி கருணையின் வடிவமான அந்த காட்சியை சொல்லி, அண்டர்க்கெல்லாம் மாண்பானீர், மாண்பாக இருத்தல் அப்படின்னு சொன்னா நாம இன்னைக்கு சொல்ற மாதிரி ஒரு ரோல் மாடல், வாழ்ந்தா அவரை மாதிரி வாழணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையாக மற்ற தேவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக சிறப்புடையவராக வீற்றிருக்கக்கூடிய பெருமான் நம்முடைய சிவபெருமான். பிணிமல்கு நூல் மார்பர் பெரியோர் வாழும் தலைச்சங்கை,
இங்கே நல்ல முப்புரி நூல் பிணிக்கப்பட்ட, நன்றாக கட்டப்பட்ட முப்புரி நூல் என்று சொல்லக்கூடிய அந்த பூநூலை அணிந்திருக்கக்கூடிய அந்தணர்கள் பெரியோர்கள் வாழும் தலைச்சங்கை. பெரியோர்கள் அப்படிங்கிற தொடர்க்கு நாம என்ன பொருள் கொள்ளணும்னா, நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க வயதில் பெரியவர்கள் தான் பெரியோர் அப்படின்னு. அது ஒரு மரபு. வயதில் பெரியவர் அப்படி எல்லாத்திலையும் பெரியவரா இருக்கும். ஞானத்தில் பெரியவராக இருக்கணும், கருணையில பெரியவராக இருக்கணும், சான்றாண்மையில பெரியவராக இருக்கணும். அதுக்கு அடுத்து கடைசியா தான் வயதில் பெரியவராக இருக்கணும். ஏன் வயதில் பெரியோர்னு சொல்றோம்னா, வயதாக ஆக பக்குவம் வரும், அன்பர்களை அரவணைக்கக்கூடிய, அவர்களுடைய பிழைகளை எல்லாம் பொறுக்கக்கூடிய தன்மை வந்துவிடும் என்பதனால தானாகவே வந்துடும் சொல்றோம். ஆனா பல பேருக்கு அப்படி வருதா அப்படின்னா, அது அவரவர்களுடைய சிந்தனைக்கே நம்ம விட்டுருவோம். நிறைய பேருக்கு வருவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. வயதாக பக்குவம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பக்குவம் பலருக்கு வர்றதில்லை. அப்படி அந்த பக்குவம் முதிர்ச்சியினால் வரக்கூடியது. அதனாலதான் அந்த வடிவத்தை சிறப்பித்து பேசுகிறார்கள். அப்படி பெரியோர்களாக, இது அத்தனையிலும் பெரியோர்களாக விளங்கக்கூடிய சான்றோர்கள் நிறைந்திருக்கக்கூடிய தலைச்சங்காடு என்கின்ற திருத்தலத்திலே அணிமல்கு கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே. அங்கே சிறப்பான அழகுமிக்க மாடக்கோயிலையே தான் வாழ்கின்ற எப்பொழுதும் வீற்றிருக்கின்ற இடமாக கொண்டிருக்கக்கூடிய பெருமானே, உடைய திருவடியை போற்றி வணங்குகின்றேன் என்று இந்த 2வது பாடல்ல நமக்கு அருளி இருக்கின்றார். அடுத்து 3வது பாடல். சீர்கொண்ட பாடலீர் செங்கன் வெள்ளேறு ஊர்தியீர் நீர்கொண்டும் பூக்கொண்டும் நீங்கா தொண்டர் நின்று ஏத்த தார்கொண்ட நூன்மார்பர் தக்கோர் வாழும் தலைச்சங்கை ஏர்கொண்ட கோயிலே கோயிலாக இருந்தீரே. சீர்கொண்ட பாடலீர். இப்ப சீர்மை அப்படின்னா ஒரு ஒழுங்கு, ஒரு சிறப்பு நிறைந்து இருக்கக்கூடிய பாடலை பெருமான் எப்பொழுதும் அந்த பதிகத்தை ஓதி கொண்டிருக்கக்கூடிய பெருமான் செங்கன் வெள்ளேறு ஊர்தியீர், சிவந்த கண்களை உடைய வெண்ணிற காளையை தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய பெருமான் நம்முடைய சிவபெருமான், நீர்கொண்டும் பூக்கொண்டு நீங்கா தொண்டர் நின்றேத்த. பெருமான் அடியார்களுக்கு எது ரொம்ப முதன்மையானதுன்னா, பூசையில பூவும் நீரும், இது ரெண்டும் ரொம்ப முதன்மையானது. புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீர் உண்டு என்று திருமந்திரத்திலே நம்முடைய திருமூலர் நமக்கு அருளி செய்திருக்கார். நமக்கு முதல்ல நீரும் பூவும் வேணும். சரிங்க, சில நேரங்கள்ல பூ நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு அதற்கு மாற்றாக நம்ம என்ன செய்யறோம்? பத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த இலைகளை பயன்படுத்துறோம். ஆனா நீருக்கு பதிலா மாற்று ஏதாவது பயன்படுத்த முடியுமா? முடியாது. அப்ப நீரை முதன்மையாக சொல்றார். நீர் கொண்டும் பூக்கொண்டு நீங்கா தொண்டர் நின்றேத்த. இந்த நீங்காதன எப்போதும் பூவும் நீரும் கொண்டு அடியார்கள் பெருமானை வழிபாடு செய்து கொண்டே இருப்பார்களாம். அப்படிப்பட்ட சிவபெருமான் நீங்க பாருங்க, பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யக்கூடிய உரிமை தீக்கை பெற்றவர்களுக்கு தான் இருக்கு. அந்த நிலையை சொல்லி அந்த நீரும் பூவும் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய தொண்டர்கள் எப்போதும் நிறைந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய திருத்தலம் தார்கொண்ட நூன்மார்பர் தக்கோர் வாழும் தலைச்சங்கை. இங்கே மீண்டும் முப்புரில் அணிந்திருக்கக்கூடிய அந்தணர்கள் சிறப்பாக வாழ்ந்து வரக்கூடிய இந்த தலைச்சங்காடு என்கின்ற திருத்தலம். இங்கே சொல்றார் தக்கோர் வாழும் தலைச்சங்கை. இங்க தக்கோர் அப்படின்னு சொல்றது தகைமை உடையவர்கள். தகைமை உடையவர்கள் அப்படின்னா சான்றாண்மை உடையவர்கள், எல்லா விதமான நல்லொழுக்கமும் உடையவர்கள் தான் தக்கோர். அறிவியல சொல்லுவாங்க இல்லையா, தக்கது வாழும் அல்லது வீழும். அதாவது இந்த உலகத்துல வாழ்றதுக்காக இந்த எதை வேணாலும் செய்யறவங்க தான் இருக்க முடியும் அப்படின்னு இங்க நம்ம உலகத்துல சொல்லுவாங்க. பொதுவா உலகியல்ல இங்க அருள் நிலையில எக்காலத்திலும் அந்த நன்னிலையிலிருந்து வழுவாது இருக்கக்கூடியவர்கள் தக்கோர்கள் வாழக்கூடிய திருத்தலமாக இந்த திருத்தலம் இருக்கின்றது. ஏர்கொண்ட கோயிலே கோயிலாக இருந்தீரே. அங்கே சிறப்பு மிக்க மாட கோயிலிலே வீற்றிருக்கக்கூடிய
பெருமானே உன்னை போற்றி வணங்குகின்றேன் என்று இந்த 3வது பாடல்ல நமக்கு அருளி இருக்கின்றார். அடுத்து 4வது பாடல். வேடம் சூழ் கொள்கையீர் வேண்டி நீண்ட வெண்திங்கள் ஓடம் சூழ் கங்கையும் உச்சி வைத்தீர் தலைச்சங்கை கூடம் சூழ் மண்டபமும் குழாய வாசற்குடி தோன்றும் மாடம் சூழ் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. வேடம் சூழ் கொள்கையீர். இங்கே இறைவன் பற்பல வேடங்களை எடுத்து வரக்கூடிய இயல்பினை உடையவன். முன்பே பார்த்தோம், நிறைய வேடங்கள் இறைவனுக்கு மாகேஸ்வர மூர்த்தங்களாக 25, அதற்கடுத்து 64 திருவடிவங்கள், அதற்கடுத்து அடியார்களை ஆட்கொள்வதற்காக வந்த பல்வேறு சிறப்பு வடிவங்கள், மானிட கோலத்திலே வந்த பல்வேறு வடிவங்கள் என்று எத்தனையோ பல வேடங்களை பெருமான் எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பல வேடங்களை உடைய பெருமான் இங்கே திருஞான சம்பந்த பிள்ளையார் பெருமானுடைய திருவடிவத்தை அப்படியே பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற போது பெருமானுடைய சடை மேல அந்த கங்கை இருக்கு. அந்த கங்கையை பார்த்து அதற்கு பக்கத்துல பிறைச்சந்திரன் இருக்கு. இந்த காட்சியை பார்க்கும்போது அவருக்கு எப்படின்னா, ஒரு நதின்னு இருந்தா அதுல பல்வேறு விதமான படகுகள் எல்லாம் போய் வந்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி பெருமானுடைய சடைமேல இருக்கிற இந்த கங்கை நதியில பெருமான் சூடி இருக்கக்கூடிய அந்த பிறை சந்திரன் ஒரு படகு மாதிரி அங்க இருக்கான். நம்மளாம் ஓவியம் கடல் வரைங்கன்னா வீடு வரைஞ்சு அதுக்கு பக்கத்துல ஒரு மரம் வரைவாங்க. இது நம்ம எல்லா இடத்துலயும் சின்ன குழந்தைகள் பார்க்க முடியும். ஏன்னா வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிறது நமக்கு இயல்பாவே இருந்துருச்சு. ஆனா வளர்க்கிறோமானா இல்ல. ஆனா அப்படி ஒரு சிந்தனை நமக்கு இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு காட்சி, இயற்கை காட்சி வரைங்கன்னா ஒரு ஆறு வரைஞ்சு அதுல ஒரு படகை வரையக்கூடிய இயல்பு எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இங்க இந்த காட்சியை பார்க்கிறார். பெருமானுடைய திருச்சடை மேல கங்கை நதியும் அது மேல அந்த பிறைச்சந்திரனும் பார்க்கறதுக்கு கங்கை நதியிலே இந்த பிறைச்சந்திரன் ஓடம் போல இருக்கின்றதுன்னு காட்டுறார். வேண்டி நீண்ட வெண்திங்கள் ஓடம் சூழ் கங்கையும் உச்சி வைத்தீர். இப்படி இந்த கங்கை நதியை தன்னுடைய திருச்சடை மேல் வைத்திருக்கக்கூடிய பெருமானே, தலைச்சங்கை கூடம் சூழ் மண்டபம் குழாய வாசற்குடி தோன்றும் மாடம் சூழ் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. அது ஒரு பெரிய நகரம். அங்கே மிகப்பெரிய மாடங்களோடு கூடிய மாளிகைகள் நிரம்பி இருக்கின்றது. அதுல எல்லாம் கொடிகள் நிறைந்திருக்கின்றன. எப்பவுமே ஒரு கொடி என்பதும் ஒரு அடையாளம். சில நேரங்களில் பார்த்தோம்னா அந்த வெள்ளை கொடி அன்னக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஏற்றி வைத்தால் யார் வேண்டுமானாலும் விருந்தினர். இன்னைக்கு நம்ம விருந்தினர்னா நம்முடைய உறவினர்கள், நண்பர்களைத்தான் நம்ம விருந்தினர்னு சொல்றோம். விருந்து என்ற சொல்லுக்கு புதுமை, புதியது அப்படிங்கிறது பொருள். யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் விருந்து. அப்படி யார் வேண்டுமானாலும் வேறொரு இடத்திலிருந்து, வேறொரு ஊரிலிருந்து இந்த திருத்தலத்தில இறைவனை வழிபாடு செய்வதற்காக வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாளிப்பு இங்கே செய்யப்படும் அப்படிங்கிறதெல்லாம் கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. அந்த கொடியை பார்த்தாலே நம்ம அங்கே எப்பொழுதும் அன்னம் நமக்கு கிடைக்கும், எப்போது வேண்டுமானாலும் சென்று கேட்கலாம் அப்படிங்கிற செய்தியை உணர்த்துவதற்காகத்தான் அந்த கொடி. அப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கொடி, பல வண்ண கொடிகள் விழாவினுடைய அடையாளமாக, எப்பொழுதும் விழா நீங்காது இருக்கக்கூடிய திருத்தலமாக, மாடங்கள் நிறைந்திருக்கக்கூடிய திருத்தலமாக இந்த சிறப்புடைய தலைச்சங்காடு திருத்தலத்திலே அந்த மாட கோயிலிலே வீற்றிருந்து அருளக்கூடிய பெருமானே, உங்களுடைய திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன் என்று இங்கே நமக்கு அருளுகின்றார். அடுத்த 5வது பாடல். சூளம் சேர் கையினீர் சுண்ண வெந்நீரு ஆடலீர் நீளம் சேர் கண்டத்தீர் நீண்ட சடைமேல் நீர் ஏற்றீர் ஆலம் சேர் தன் காணல் அன்னம் மண்ணும் தலைச்சங்கை கோலம் சேர் கோயிலே கோயிலாக கொண்டீரே. சூளம் சேர் கையினீர். இறைவனுக்கு ஆயுதமாக அவனுடைய கையிலே திரிசூலம் இருக்கின்றது. அதான் சொல்றார், சூளம் சேர் கையினீர். இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்த ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. அப்படி இந்த பெருமான், நம்முடைய சிவபெருமானுக்குரிய ஆயுதமாக விளங்குவது இந்த திரிசூலம். சூளம் சேர் கையினீர் சுண்ண வெந்நீரு ஆடலீர். இங்கே திருநீரு அணிந்த திருக்கோலமுடைய
பெருமான் சிவபெருமான் இந்த திருநீரையும் நமக்கு தேவர்கள் எல்லோரையும் பேரூழி காலத்திலே எடுத்து அந்த சாம்பலை எடுத்து பெருமான் தன்னுடைய திருமேனியிலே பூசிக்கொள்வார். திரும்ப மீள்வுப்பவத்தின் போது அந்த திருநீரை அதிலிருந்து மீண்டும் இந்த உலகத்தை தோற்றுவிப்பார் என்பதை உணரலாம். அப்படிப்பட்ட திருவெந்நீர் நீலம் சேர் கண்டத்தீர் என்பதை பார்த்தோம். அந்த மணிமல்கு கண்டத்தீர் அப்படின்னு நம்ம 2வது பாடல சிந்திக்கும் போது திருநீலகண்டத்தினுடைய சிறப்பை நம்ம சிந்தித்தோம். அந்த திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லியே இறைவனுடைய திருவடியை அடைந்தவர் திருநீலகண்ட நாயனார். அவரை நம்ம இங்கே சிந்தித்தோம். அப்படிப்பட்ட அந்த நீலகண்டம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு. நீலம் சேர் கண்டத்தீர் நீண்ட சடைமேல் நீரேற்றீர். பெருமானுடைய சடை அப்படியே நீண்டு உயர்ந்திருக்கக்கூடிய சடை, அதுல இந்த கங்கை நீர் வந்து தங்கி இருக்கிறது. நமக்கு தெரியும், பகீரதன் பெரும் தவம் செய்து தன்னுடைய முன்னோர்களை உய்வு பெற வைக்க வேண்டும் என்பதற்காக பெரும் தவம் செய்கிறான். அப்ப கங்கையை பார்த்து நீ பூலோகத்துல அவனுடைய முன்னோர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே சென்று பாய்வாயன்னு சொன்ன உடனே இந்த உலகத்துல இருந்தாதானே இந்த பூலோகத்துல இருந்தாதானே நான் பூலோகத்துல போய் ஓடணும், அதனால இந்த பூலோகத்தைன்னு அழிச்சிடறேன்னு சொல்லி வேகமாக அந்த கங்கை பொங்கி வருகின்ற போது அப்படியே வந்தா பூமியை அழிச்சிருங்கிறதுக்காக அதை யாராவது ஒருவர் தடுத்து மெதுவாக அது கீழே வரும்படியாக விடும். அப்ப சிவபெருமான் தன்னுடைய திருச்சடையிலே வைத்து அந்த கங்கையை வாங்கி அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை இங்கே அனுப்புகின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த நீண்ட சடை மேல் அந்த கங்கை நீரை வைத்திருக்கின்றார். அவிநாசி திருத்தலத்தினுடைய தேவாரத்துல நீரேற ஏறும் நிமிர்புன் சடையீர் அப்படின்னு பாடுவார் சுந்தரமூர்த்தி நாயனார். இப்ப என்ன செய்யறார் அப்படின்னா, அந்த கங்கை எப்பொழுதெல்லாம் திடீர்னு ஞாபகம் வந்து இந்த பூமியை போய் கிளம்பும் போதெல்லாம் திடீர்னு பொங்கி பிரவாகம் எடுக்கும் போது பெருமானுடைய சடை வளர்மா, அது கீழே வேகமாக வராத அளவிற்கு அந்த சடையும் உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி நீண்ட சடை மேல் நீரேற்ற தன்மை உடையவர். ஆலம் சேர் தன் காணல் அன்னம் மண்ணும் தலைச்சங்கை. இங்கே நீர்வளம் நிறைந்து இருக்கக்கூடிய சோலைகள், அந்த பூஞ்சோலைகளும் தடாகங்களும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த தலைச்சங்காடு திருத்தலத்துல அன்னப்பறவைகள் நிறைந்து இருக்கக்கூடியதாக இந்த தலம் விளங்குகின்றது. அப்படிப்பட்ட தலைச்சங்காடு திருத்தலத்திலே கோலம் சேர் கோயிலே கோயிலாக கொண்டீரே. இங்கே சிறப்புடைய மாடக்கோயிலையே தான் இருக்கக்கூடிய இடமாக ஏற்றிருக்கக்கூடிய பெருமானே, உன்னுடைய திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன் என்று இந்த 5வது பாடலிலே நமக்கு அருளியிருக்கின்றார். அடுத்து 6வது பாடல். நிலம் நீர் ஓடு ஆகாசம் அனல் காலாகி நின்று 5 புல நீர்மை புறங்கண்டார் பொக்கம் செய்யார் போற்றோவார் சலநீதர் அல்லாதார் தக்கோர் வாழும் தலைச்சங்கை நலநீர கோயிலே கோயிலாக நயந்தீரே. நிலம் நீரோடு ஆகாசம் அனல் கால், ஐம்பூதங்கள் என்று நாம சொல்லக்கூடிய நிலம் நீர் ஆகாயம் நெருப்பு காற்று என்று சொல்லக்கூடிய இந்த 5 இந்த வரிசையில சொல்றார். இந்த 5 ஆக பெருமானே இருக்கின்றான். 5 புலநீர்மை புறம் கண்டார், ஐம்புலன்களையும் கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கின்றவர்கள் பொக்கம் செய்யார் போற்றுவார். இங்கே தன்னுடைய மனதிலே வஞ்சனையை மறைத்து வைத்துக் கொண்டு வெளியிலே அடிக்கக்கூடியவர்களுக்கு பெருமான் அகப்படான். அப்படி மறைப்பில்லாமல் எப்போதும் பெருமானை விரும்புகின்ற அன்பு நெஞ்சத்தை உடையவர்கள் போற்றி வழிபாடு செய்யக்கூடிய சிறப்புமிக்க திருத்தலமாகிய இந்த தலைச்சங்காடு திருத்தலத்தில் சலநீதர் அல்லாதார் தக்கோர் வாழும் தலைச்சங்கை. குற்றமுடைய இயல்புடையவர்கள் இல்லாது இருக்கக்கூடிய தக்கோர்கள் நிறைந்திருக்கக்கூடிய திருத்தலமாகிய இந்த திருத்தலைச்சங்காடு திருத்தலத்திலே நலநீர கோயிலே கோயிலாக நயந்தீரே. நலம் மிக்க சிறப்புமிக்க மாடக்கோயிலே தன்னுடைய இருப்பிடமாக கொண்டு வீற்றிருக்கக்கூடிய பெருமானே, உங்களுடைய திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம் என்று இந்த பாடல்ல நமக்கு அருளி இருக்கின்றார். அடுத்து 7வது பாடல்.
அடிபுல்கு பைங்கழல்கள் ஆர்ப்ப பேர்ந்தோர் அனல் ஏந்தி கொடிபுல்கு மென்சாயல் உமையோர் பாகம் கூடினீர் பொடிபுல்கு நுண்மார்பர் புரிநூலாளர் தலைச்சங்கை கடிபுல்கு கோயிலே கோயிலாக கலந்தீரே. அடிபுல்கு பைங்கழல்கள் ஆர்ப்ப, பெருமான் தன்னுடைய கால்ல கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணிகலனை அணிந்திருப்பார். இது வீரக்கழல் அப்படின்னு சொல்லுவாங்க. வீரர்களுக்குத்தான் அந்த கடல்னா, எல்லா வீரர்களுக்கும் அதை அணிந்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்கான்னா இல்ல. நம்முடைய மரபுல பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் ஒரு அடையாளம் இவங்களுக்கு என்னென்ன அடையாளம் அப்படின்னு இருக்கு. அப்படி போர் செய்யக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் செய்கின்ற போதும் ஒவ்வொரு மலரை சூடி இருப்பது ஒரு மரபுன்னு பார்க்கிறோம். புறத்திணைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெட்சி, கரந்தை, உளிஞை, நொச்சி, தும்பை, வாகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திணைகள் இதெல்லாம் போர் செய்யக்கூடிய காலத்துல அந்தந்த வீரர்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மலர்களை அணிந்து கொண்டு அடையாளத்துக்காக அந்த மலர்களை அணிந்து கொண்டு போர் செய்வாங்க. பார்க்கும்போது இவங்க யாரு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதாவது ஆணிரையை கவர்ந்தவர்கள் வெற்றிப்பூ, அவர்களை தடுக்க செல்பவர்கள் கரந்தை, அடுத்து மதில் சுவர்களை வளைத்து போர் செய்ய வருபவர்கள் உளிஞை, அந்த மதிலை காப்பவர்கள் நொச்சி. இருதரப்பும் ஒரே இடத்துல இந்த சண்டைகள்லாம் முடிச்ச உடனே ஒரே ஒரு இடத்துல ஒரு பெரிய இடத்துல இரு படையும் மோதிக்கொள்ளும், அப்ப தும்பை. அதற்கடுத்து அந்த போரிலே வெற்றி பெற்றவர்கள் சூடிக்கொள்வது வாகை. இப்ப யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் அந்த வாகை பூவை சூடியிருப்பார்கள். அது வெற்றி பெற்ற படை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. அதே போல பரணி அப்படின்னு ஒரு இலக்கியம் இருக்கு. அந்த பரணிக்குரிய இலக்கியமாக அதற்கு ஒரு இலக்கணம் சொல்றாங்க. யாருக்கு பரணி? இன்னைக்கு மாதிரி யாரை வேணாலும் புகழ்ந்து எப்படி வேணாலும் பேசிட முடியாது. பரணின்னு ஒரு இலக்கியம் படைத்து ஒரு மன்னனை புகழ வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு வரையறை சொல்றாங்க, ஒரு இலக்கணம் சொல்றாங்க. ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. ஒரு தன்னுடைய வாழ்நாள்ல போர்க்களத்துல சென்று 1000 யானைகளை வெற்றி கொன்ற ஒருவனுக்குத்தான் பரணி பாடணும் அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. அது மாதிரி இந்த வீரக்கழல் அப்படிங்கிறது பல போர்ல வெற்றி பெற்றவர்கள் அணிந்திருக்கக்கூடிய கடல். அந்த கடலை சிவபெருமான் அணிந்திருக்கிறார். இந்த உயிர்களை எல்லாம் அடிமையாக கொண்டவர், பல அரக்கர்களை அழித்தவர், அட்ட வீரட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலங்கள்ல பெரும் வீரச்செயல்களை செய்தவர் அப்படிங்கிறதுனால பெருமான் அங்க இந்த வீரக்கழலை அணிந்திருக்கிறார். அடிபுல்கு பைங்கழல்கள் ஆர்ப்ப பேர்ந்து ஓர் அனல் ஏந்தி, பெருமான் தன்னுடைய திருக்கரத்துல அனல் ஏந்தி நம்முடைய வினையெல்லாம் தீர்த்து அருளுகின்றான். அனலேந்தி கொடிபுல்கு மென்சாயல் உமையோர் பாகம் கூடினீர். அங்கே கொடி போன்ற இடையுடைய உமையம்மையை தன்னுடைய இடப்பாகத்திலே வைத்திருக்கக்கூடியவாக நம்முடைய பெருமான் விளங்குகின்றார். பொடிபுல்கு நூன்மார்பர் புரிநூலாளர் தலைச்சங்கை. இங்கே அந்தணர்கள் நிறைந்து வாழக்கூடிய தலைச்சங்கை என்கின்ற இந்த தலைச்சங்காடு திருத்தலத்திலே கடிபுல்கு கோயிலே கோயிலாக கலந்தீரே. இங்கே சிறப்பு மிக்க இந்த மாட கோயிலேயே பெருமான் வீற்றிருந்து அருள் செய்கின்றார் அப்படிங்கிறத சொல்றார். எப்போதும் பெருமான் தலைவன் எவ்வழி தொண்டன் அவ்வழி, மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறைவனுடைய நீரு பூசிய கோலம் அதை நினைந்து இறைவனுடைய அடியார் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்ம நெற்றியில அந்த திருநீரு பூசுறோம். 16 இடங்கள்ல திருநீரு பூசி நம் வழிபாடு செய்கின்றோம். அந்த நம்முடைய திருச்சின்னங்களாக, இறை வழிபாட்டிற்குரிய சைவ வழிபாட்டிற்குரிய சின்னங்களாக திருநீரு, அக்குமணி என்று சொல்லக்கூடிய ருத்ராட்சம், அடுத்து 5 எழுத்து நமக்கு இந்த 3 இது 2 புற அடையாளமாக, உள்ளே அகத்தில 5 எழுத்தை அடையாளமாக நாம் கொண்டிருக்கின்றோம். அப்படி இந்த திருநீரு பூசிய, அதுவும் நிறைய இன்னைக்கு நம்ம பணி செய்யக்கூடிய சூழல்ல திருநீரு நம்முடைய வேர்வையினாலோ அல்லது இயற்கை சூழல மழையினாலோ நமக்கு அதை நனைந்து திரும்ப பூசிக்கிற நம்ம எப்பவும் திருநீற்று பையை அடியார்கள் எப்பவுமே வைத்திருப்பாங்க. பெருமானும் திருநீற்று பொக்கணத்தோட தான் இருப்பாராம். அப்படி இந்த திருநீற்றை மங்காமல் பூசணும். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே ஆமாகில் தங்கா வினைகளும்
நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கி போகும். சிங்காரமான திருவடி சேர்வரே, இறைவனுடைய திருவடியை சேர்விக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக நமக்கு கிடைத்திருப்பது இந்த திருநீரு. அப்படிப்பட்ட திருநீரை போற்றி பூசி வணங்கக்கூடிய அந்தணர்கள் நிறைந்திருக்கக்கூடிய தலைச்சங்காடு என்கின்ற இந்த திருத்தலத்திலே மாடக்கோயிலே கோயிலாக வீற்றிருந்து அருள் செய்கின்றார் பெருமான் என்று இந்த பாடல்ல நமக்கு அருள் இருக்கின்றார். அடுத்து 8வது பாடல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருஞான சம்பந்த பெருமான் 8வது பாடல்ல ராவணனுக்கு அருள் செய்த அந்த நிலையை போற்றி சொல்வார். திரையார்ந்த மாகடல் சூழ் தென்னிலங்கை கோமானை வரையார்ந்த தோல் அடர விரலால் ஊன்றும் மாண்பினீர் அரையார்ந்த மேகலையீர் அந்தணாளர் தலைச்சங்கை நிறையார்ந்த கோயிலே கோயிலாக நினைந்தீரே. திரையார்ந்த மாகடல் சூழ் தென்னிலங்கை கோமானை, சுற்றிலும் கடலால் சூழப்பட்டிருக்கக்கூடிய இலங்கை நாடு. இப்ப நம்ம அதை தீவுன்னு சொல்லுவோம். நாற்புறமும் கடலால் சூழப்பட்டிருந்தா அது தீவு. 3 பக்கம் கடலால், ஒரு பக்கம் நிலத்தால் சூழப்பட்டிருந்தா அது தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்முடைய இந்திய திருநாடு, பாரத திருநாடு தீபகற்பமாக இருக்க நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த இலங்கை என்று சொல்லக்கூடிய நாடு தீவு என்று சொல்லக்கூடிய நிலையில நாற்புறமும் கடலால் சூழப்பட்டிருக்கு. அது சொல்ற நாற்புறமும் கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய இலங்கையினுடைய மன்னனாக இருக்கின்ற ராவணன் வரையார்ந்த தோல் அடர, அவன் அந்த கைலாய மலையை எடுக்கிறேன் என்று சொல்லி எடுத்த போது அவனுடைய தோலை அழுத்தும்படியாக விரலால் ஊன்றும் மாண்பினீர், அப்படியே பெருமான் தன்னுடைய கால் கட்டை விரலை வைத்து அழுத்துறார். அப்படி அழுத்திய உடனே அவன் இடையிலே நசுங்கி மலைக்கு அடியிலே சிக்கி கொண்டு பல ஆண்டு காலம் துன்புறுகின்றான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அரையார்ந்த மேகலையீர், பின்னால் அவன் பெருமானை சாமகானம் பாடி மகிழ்வித்து அவன் அங்கிருந்து முக்கோடி வாழ்நாளும் யாராலும் வெற்றி பெற முடியாத சந்திரகாசம் அப்படிங்கிற அந்த வாளையும் இறைவனிடத்தில இருந்து பெறுகின்றான். அப்படி பெற்ற நிலையை பார்க்கிறோம். அப்புறம் எப்படி யாராலும் வெல்ல முடியாத பெருமான் அருளிய அந்த ஆயுதம் அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் யாராலும் வெற்றி கொள்ள முடியாது. சரி, எப்படி அப்புறம் பின்னால ராவணனை வெற்றி கொண்டார்கள் அப்படின்னா, நமக்கு ஒரு பொருள் இருக்கு. இப்ப நம்மகிட்ட செல்போன் கொடுக்கும்போது இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எங்க வேணாலும் கொண்டு போய் தண்ணியில போட்டாலும் சரியாயிருங்கிறாங்க. முன்ன ஒரு காலத்துல வரும்போது என்ன சொல்லுவாங்க, சார் தண்ணி படாம பாத்துக்கங்க, தண்ணியில போட்டீங்கன்னா திரும்ப இதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. அதாவது இதை எப்படி பயன்படுத்தணும், எதனால இது சேதமாகும் அப்படின்னு சொல்ற மாதிரி பெருமான் அதை கொடுக்கும்போது நிராயுதபாணிகள், எப்பவுமே ஆயுதங்களை நிராயுதபாணிகள் மேல நாம பயன்படுத்தினாங்கன்னா வீரர்கள், அது பலனற்று போகும். அதுவும் அந்த குறிப்பாக தெய்வீக அஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவையெல்லாம் பயனற்று போயிடும். அப்படி என்ன செய்ய, ஜடாயு இந்த சீதையை கவர்ந்து கொண்டு போகும்போது ஜடாயு தடுக்கின்ற போது நிராயுதபாணியாக இருக்கிற ஜடாயுவை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அதனிடத்திலே இந்த சந்திரகாச வாளை பயன்படுத்தியதனால அதனுடைய சக்தி முழுவதுமாக இழந்து விடுகிறது. அதனால பின்னால ராவணனை எளிதாக வெற்றி கொள்ள முடிந்தது. அதுக்கும் நிறைய போராட்டங்கள் நடந்தது, அவ்வளவு வலிமை பெற்றிருந்தாலும் இருந்தாலும் இந்த வாள் அவனிடத்துல முழுமையானதாக இருந்தா அவனை வெற்றி கொள்ள முடியாது என்பது ஒரு பார்ப்பு. அப்படி அந்த பெற்றவன் சிறப்புடைய அந்த ராவணன் அவனை இவ்வாறு அடர்த்து வைத்த பெருமான், தன்னுடைய திருக்காலால் அழுத்தி வைத்த பெருமான் அரையார்ந்த மேகலையீர், எங்கே உமையம்மை இடப்பாகத்திலே கொண்டிருக்கக்கூடிய பெருமான் உமையம்மை அந்த மேகலை என்று சொல்லக்கூடிய அணிகலனை அணிந்திருக்கின்றார். அந்த நாளர் தலைச்சங்கை நிறையார்ந்த கோயிலே கோயிலாக நினைந்தீரே. இங்க பெருமான் மிகுந்த சிறப்புமிக்க அந்தணர்கள் நாள்தோறும் வழிபாடு செய்யக்கூடிய இந்த மாடக்கோயிலே விரும்பி உறைந்து கொண்டிருக்கின்றார் என்று நமக்கு இங்கே 8வது பாடல்ல அருளி செய்கின்றார். அடுத்து 9வது பாடல்ல திருமாலும் பிரம்மனும் பாயோங்கு பாம்பனை மேலானும் பைந்தாமறையானும் போய் ஓங்கி காண்கிலார் புறநின்று ஓரார் போற்றோவார் தீயோங்கு மறையாளர் திகழும் செல்வ தலைச்சங்கை சேயோங்கு கோயிலே கோயிலாகச் சேர்ந்தீரே.
பாயோங்கு பாம்பனை மேலானும், பாயாக ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய பாம்பை படுக்கையாக கொண்டிருக்கக்கூடிய திருமாலும், பைந்தாமரையானும் அங்கே தாமரை மலரில் மேல் இருக்கக்கூடிய நான்முகன் என்று சொல்லக்கூடிய பிரம்மனும், ஓய்வோங்கி காண்கிலார், அப்படி சென்று தேடியும் காண முடியாதவராக விற்றிருக்கின்ற சிவபெருமான், புறநின்று ஓரார் பொற்றோவார். இங்கே புறச்சமையில் இருக்கக்கூடியவர்கள், புறத்தே நிற்பவர்கள் எல்லாம் பெருமானை அறிய முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி இருக்கக்கூடியவர்கள் அடுத்து அகச்சமயத்திலே இருந்து தன்னுடைய அகத்திலே வைத்து பூசிக்கக்கூடியவர்களுக்கு எப்போதும் அருகிருந்து அருளக்கூடிய பெருமானாக விற்றிருக்கின்றார். தீயோங்கு மறையாளர் திகழும் செல்வத் தலைச்சங்கை. தீயோங்கு மறையாளர், நம்ம தலைப்பு தான் 9வது பாடல்ல தான் வருது. தீயோங்கு மறையாளர், தீ ஓங்குதல் அப்படின்னு சொன்னா அந்தணர்கள் எப்போதும் 3 தீ வளர்க்கணும், முத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 தீ ஆகவனீயம், காருகாபத்தியம், தட்சிணாக்கினி என்று சொல்லக்கூடிய அந்த 3 வகையான அக்னி வளர்க்கும். அப்படி அக்னியை வளர்க்கக்கூடிய அந்தணர்கள், அக்னி வளர்க்கிறதுனா நிறைய வளர்க்கிறது இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல வேள்விகள்ல நம்ம போய் பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு அதெல்லாம் செய்ய தெரியறது இல்லை. அப்படியே போது எல்லாமே பலருக்கு பலதும் தெரியல, ஏதோ காலத்தினுடைய கட்டாயம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தீ ஓங்குதல் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வளரக்கூடாது. தீ முற்றிலுமா ஆககுண்டத்தில் அணைஞ்சு போய் அப்புறமேட்டு ஏதாவது விசிறி எடுத்து விசிறது அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாக்குறோம். கேட்டா விறகு ஈரமாயிடுச்சு, ஏதாவது ஒரு காரணம். ஆனா முறையாக பார்க்கிறோம்னா அந்த வேல் தீ என்று சொல்லக்கூடிய அந்த தீ அணையாமல் அப்படியே கொழுந்தோடு அப்படியே எரிந்து கொண்டே இருக்கணும். அதுதான் முறையான எரி ஓம்புதல். அப்படி அக்னி நன்முறையில வளர்த்து, அதுக்காக ரொம்ப உயரமாகவும் வளர்த்தக்கூடாது. அது சரியாக இன்னும் சொல்ல போனா வேள்வி ஆசிரியராக அங்க குண்டர் அமர்ந்திருக்கிறார் இல்லையா, அவருடைய மார்புக்கு மேல வளரக்கூடாது. அதே போல முற்றிலுமா இல்லாமலும் அணைந்து போய் திரும்ப அதை மீண்டும் உருவாக்கக்கூடாது. அப்படி இந்த 2 விதிமுறை இருக்கு. முறையாக அந்த எரி ஓம்புதல் அப்படின்னு சொல்லி சரியான அளவுல சரியான இடத்துல அப்படியே அந்த தீயை வளர்த்து கொண்டே இருக்கணும். அப்படி அந்த 3 வகையான தீ. ஆகவனீயம் என்பது தேவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, மகிழ்ச்சி அடைவதற்காக செய்யக்கூடிய வேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா காருகாபத்தியம், ஒரு குறிப்பிட்ட காரியம் நடைபெற வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய வேள்விகள்லாம் இந்த வகையில வரும். அடுத்து தட்சிணாக்கினி என்று சொல்லக்கூடியது மூத்தோர்களை, தங்களுடைய முன்னோர்கள் பொருட்டு அவர்கள் உய்வடைய வேண்டும், உயர்கதி அடைய வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிறது. இந்த 3 தீயும் முறையாக ஓம்பி வரக்கூடிய அந்தணர்கள் தீயோங்கு மறையாளர் திகழும் செல்வத் தலைச்சங்கை. இப்படிப்பட்ட மறையோர்கள் நிறைந்திருக்கக்கூடிய திருத்தலைச்சங்காடு என்கின்ற இந்த திருத்தலத்திலே சேயோங்கு கோயிலே கோயிலாக கொண்டீரே. இங்கே சிறப்பு மிக்க அழகு மிக்க மாட கோயிலிலே ஒரு இடமாக கொண்டு அருளக்கூடிய பெருமானே, உங்களுடைய திருவடியை போற்றி வணங்குகின்றேன் என்று சொல்றார். அடுத்து 10வது பாடல்ல அலையாரும் புனல் துறந்த அமணர் குண்டர் சாக்கியர் தொலையாது அங்கு அலர்தூற்ற தோற்றம் காட்டி ஆட்கொண்டீர் தலையான நால்வேதம் தரித்தார் வாழும் தலைச்சங்கை நிலையார்ந்த கோயிலே கோயிலாக நின்றீரே. அலையாரும் புனல் துறந்த அமணர் குண்டர் சாக்கியர். அலையாரும் புனல், இங்கே நீர்நிலைகள்ல போய் நீராடக்கூடிய தன்மை இல்லாத, அதை துறந்தவர்கள். இப்ப துரத்தல்னா நம்ம எல்லாத்தையும் அதை துறந்தவர்கள், இதை துறந்தவர்கள், முற்றிலும் துறந்தவர்கள்லாம் சொல்றோம். இவர்கள் எதை துறந்தார்கள் அப்படின்னா நீராடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குளிப்பதை துறந்த அமணர்கள். கேட்டா அந்த கிருமிகள்லாம் உடம்புல கிருமிலாம் குளித்தால் அழிந்து போடும், உயிர்களை கொள்வது பாவம்லாம் நிறைய சொல்லுவாங்க அந்த பொய் உரைகள். அலையாரும் துறந்த அமணர் குண்டர் சாக்கியர் அவர்கள்லாம் தொலையாது அங்கு அலர் தூற்ற, எப்போதும் சிவபெருமானை தூற்றிக்கொண்டே இருப்பார்களாம். அந்த அலர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொய்யுரைகளை
தவறான பொய்மை வச்சாராம். அவர் வந்து இல்லைங்க அதெல்லாம் அவர்லாம் கடவுளே கிடையாதுங்க இப்படிலாம் சொல்லக்கூடிய அந்த அலறு தூற்றி கொண்டிருக்க, தோற்றம் காட்டி ஆட்கொண்டீர் அப்படியெல்லாம் அவர்கள் ஒருவாறு தூற்றிக் கொண்டிருந்தாலும் இந்த பக்கம் அடியார்களுக்கு தன்னுடைய வடிவத்தை காட்டி அவர்களை ஆட்கொண்டு அருள் செய்யக்கூடிய பெருமானாக சிவபெருமான் விளங்குகின்றார். தலையான நால்வேதம் தரித்தார் வாழும் தலைச்சங்கை. பார்த்தீங்கன்னா அந்தணர்கள் அந்த வேதம் ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதம், அதுல பாத்தீங்கன்னா பல ஊர்கள் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வேதங்களையும் கற்றவர்கள் சதுர்வேதி. அடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு வேதத்தையும் ஒவ்வொரு வேதத்தை கற்றுக்கொள்வார்கள். அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஏதாவது ஒரு வேதம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது குடமுழுக்குகள்ல வேள்வி சாலைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேதத்தையும் சொல்றதுக்கு ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. ஒரு கோஷ்டின்னு சொல்லுவாங்க. வேத பாராயணத்துக்கு ரிக்வேதத்துக்கு ஒரு கோஷ்டி, யஜுர்வேதத்துக்கு ஒருத்தர், சாம வேதத்துக்கு ஒருத்தர், அதர்வண வேதத்துக்கு இப்படி ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க. அந்த காலத்துல 4 வேதங்களையும் கற்று உணர்ந்தவர்கள். சிலர் வந்து 3 வேதங்களை கற்று உணர்ந்திருப்பாங்க, சில பேர் 2 வேதங்கள், சிலர் ஒரு வேதம். இப்படி அந்த 4 வேதங்களையும் கற்றவர்கள் இருக்கக்கூடிய சிறப்புடையது. அது மாதிரி 4 வேதங்களை கற்றவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடமாக இந்த திருத்தலைச்சங்காடு விளங்குகின்றது. அங்கே இந்த நிலையார்ந்த கோயிலே கோயிலாக நின்றீரே, இங்கே நிலை பெற்று இருக்கக்கூடிய இந்த மாட திருக்கோயிலே வீற்றிருக்கின்ற பெருமானே உங்களை போற்றி வணங்குகின்றேன் என்று இந்த 10வது பாடல்ல நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அடுத்து 11வது பாடல்ல இது பயன். இறுதியாக இந்த திருப்பதிகத்தை பாடினால், சொன்னால், கேட்டால் என்ன பயன் என்பதை நமக்கு அருளி இந்த பதிகத்தை சொன்னது திருஞான சம்பந்தராகிய அடியேன் என்று அடையாளம் காட்டக்கூடிய அந்த நிறைவு பாடல். நளிரும் புனற்காலி நல்ல ஞான சம்பந்தன் குளிரும் தலைச்சங்கை ஓங்கு கோயில் மேயானை ஒளிரும் பிறையானை உரைத்த பாடல் இவை வல்லார் மிளிரும் திரை சூழ்ந்த வையத்தார்க்கும் மேலாரே. நளிரும் புனற்காலி நல்ல ஞான சம்பந்தன். இங்கே சுற்றிலும் நல்ல நீர்நிலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய சீர்காழி திருத்தலத்திலே வீற்றிருக்கக்கூடிய அந்த திருத்தலத்தை சேர்ந்த திருஞான சம்பந்தன் என்று சொல்லக்கூடிய அடியேன் நல்ல ஞான சம்பந்தன் குளிரும் தலைச்சங்கை ஓங்கு கோயில் மேயானை. இங்கே குளிர்ச்சி பொருந்திய தலைச்சங்காடு என்கின்ற இந்த திருத்தலத்திலே வீற்றிருக்கின்ற பெருமானை, இந்த கோயிலிலே வீற்றிருக்கின்ற பெருமானை, ஒளிரும் பிறையானை, அங்கே ஒளி வீசக்கூடிய பிறையை தன்னுடைய சடையிலே அணிந்திருக்கக்கூடிய பெருமானை உரைத்த பாடல் இவை வல்லார். இந்த பாடல்களை எல்லாம் பாடவும் சொல்லவும் கேட்கவும் வல்லார். மிளிரும் திரை சூழ்ந்த வையத்தார்க்கும் மேலாரே. இங்கே கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே வீற்றிருப்பவர்கள், வாழக்கூடியவர்களை விட மேலானவர்களாக இருப்பார்கள், மேல்நிலை உடையவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்திலிருந்து மேலான உலகத்திலே அடுத்த முறையிலே வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலுலகம் சென்று வாழ்வார்கள், மேல்நிலையிலே வாழ்வார்கள் என்று இந்த திருப்பதிகத்தை பாடியவர்க்கு உரிய பயனாக நமக்கு திருஞான சம்பந்த பிள்ளையார் அருளி இருக்கின்றார் என்று சொல்லி இந்த அளவிலே அடியவனுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இதுகாரும் இந்த உரையிலே அடியேன் ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியேனுடைய சிற்றறிவின் பாற்பட்டது என்றும், நிறைகள் இருந்தால் அது இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமன் ஐயா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சிவா, மிக மிக மகிழ்ச்சி ஐயா. இன்றைக்கு தான் தங்கள் உரையை கேட்டேன். மிக மிக சிறப்பாக ஒரு அமைதியாக எடுத்து சொன்னீர்கள். இந்த திருப்பதிகத்தை பொறுத்தவரையிலும் சில சிறப்புகள் என்ன இருக்குன்னா, 7 பாடல்களில் அந்தணர்கள் போற்றப்பட்டிருக்கு. பல பாடல்கள், பல திருப்பதிகளில் ஓரிரு பாடல்கள் ஞானசம்பந்த பெருமானாக இருக்கட்டும், சுந்தரமூர்த்தி சாமிகளாக இருக்கட்டும், அப்பர் பெருமானாக இருக்கட்டும், ஓரிரு பாடல்களில் தான் குறித்திருப்பார்கள். சீர்காழி திருப்பதிகங்களில் கூட கிடையாது. இதில்
இதுல முதல்ல வந்து 2வது பாடல்ல பிணிமல்மிகு நூல் மார்பர் பெரியோர் வாழும் தலைச்சியங்கை. அப்புறம் இந்த 3வதுல தார் கொண்ட நூல் மார்பர் தக்கோர் வாழும் தலைச்சங்கை. அடுத்தது 6வது பாடல்ல புலநீர்மை புறங்கண்டார் பொக்கம் செய்யார் போற்றுவார்னு அவர்களுக்குள்ள தகுதி இல்லாம் சலநீர்கள் அல்லாதார் தக்கோர் வாழும் தலைச்சங்கை. அடுத்து 7ல் வந்து பொடிபுல்கு நூல் மார்பர் புரிநூலார் தலைச்சங்கை. அதே அந்த நாளர் தலைச்சங்கை 8ல். தீயோங்கு மறையாளர் அந்த அந்த 9வது பாடல்ல தலையான நாள் வேதம் தரித்தார் வாழும் தலைச்சங்கைன்னு சொல்லி 7 பாடல்களில் அந்தணர்களை போற்றிய ஒரே நான் படித்த அளவுக்கு என்னுடைய இதில் வந்து பார்க்கும் பொழுது ஒரே இந்த திருப்பதியத்தில் தான் இப்படிலாம் வந்து போற்றப்பட்டிருக்கிறார்கள் அந்தணர்கள் வந்து. ஏன்னா இந்த அந்தணர்கள் தான் அங்கே இதிலிருந்து அழைக்கிறாங்க. இந்த பெரிய புராண வரலாறுபடி அவர்களது அந்த நனிபள்ளி அந்தணர்கள்லாம் அங்கே அவரை வந்து அழைக்க அங்கே தங்கியிருந்தவுடனே தலைச்சங்கையிலிருந்து இந்த அந்தணர்கள் சென்று அவரை அழைத்து வருவதாக இதை வைத்து தான் அங்கே சேர்க்கிறார் இந்த வரலாறு சொல்லியிருப்பார் பொழுது. இது இந்த ஒரு கோணத்தில் வந்து பார்க்கும் பொழுது இதில் நிறைய வந்து இந்த இதெல்லாம் இருக்குது. அணிகள் வந்து வெண்குழை தோடு, அப்புறம் தலையில் சூழிருக்கக்கூடிய வெண்டிங்கள், கங்கை, அப்புறம் சூளம் வைத்திருக்கிறது, அப்புறம் சுண்ண வெந்நீர் பூசியிருக்கிறது, அந்த பைங்கழல்கள், மேகலை வந்து இதில் வந்து சொல்கிறாரு. ஏன்னா ஒரு பாகம் அம்பிகை வைத்திருப்பதால் பெருமானே மேகலை அணிந்திருப்பதாக இது வந்து ஒரு புதுமையாக இந்த இடத்துல இருக்குது. ஆடையில் வந்து பார்த்தீங்கன்னா துணி மல்கு கோவனம், துணித்த என்று கூட ஒரு பொருள் எடுத்துக்கலாம். துணியாலானங்கிறத விட துணித்தன்னா வெட்டப்பட்ட துண்டுகளாலான கோவனம் தானே. தைத்த உடைன்னு துண்ணை அதை போலலாம் நிறையா இருக்குல்ல, அதை போல கூட எடுத்துக்கலாம். அப்புறம் தோல் அணிந்திருக்காரு, மாதபுல நூல் அணிந்திருக்காரு, தார் மாலை அணிந்திருக்காரு, அதெல்லாம் வருது. உருவத்தை பொறுத்தவரையிலும் மணிமல்கு கண்டம், நீலகண்டம் எல்லாம் இருக்குது. அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலமும் அங்கே வந்து காட்டப்படுது. செயலாக சொல்லும் பொழுது சீர்கொண்ட பாடலில் வேடம் சூழ் கொள்கையே, அப்புறம் அண்டத்துக்கெல்லாம் மாண்பானவருங்கிற போல இருக்கு. வாகனத்தை வந்து நமக்கு வெள்ளேறு, செங்கன் வெள்ளேறு ஊர்தியெல்லாம் இருக்கு. இந்த தோற்றங்காட்டி ஆட்கொண்டீர் என்பதற்கு பொருள் நம்ம சரியான பொருளை எடுத்துக்கொண்டா தன்னை வந்து தோற்றங்காட்டி ஆட்கொண்டார்ல. இப்போ ஐயா வந்து சொன்னவங்க அடியார்கள் எல்லாம் தோற்றங்காட்டி ஆட்கொண்டாருன்னு அது பொதுவான கருத்து. இந்த இடத்துல இவர் நேரடியாக இறைவன் வந்து இவருக்கு தோற்றங்காட்டி பால் அடிசில் ஊட்டி ஆட்கொண்ட அந்த நினைவை வந்து இங்கே நினைவு கொள்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். 2 பாடல் அது போல தோற்றங்காட்டிய பெருமான் தோற்றங்காட்டி அதில் வந்து இன்னொரு பாடல் அது போல வந்துச்சு. அப்படி எடுத்துக்கலாம். இதை வந்து தெளிவாக தோற்றங்காட்டி ஆட்கொண்டிருந்து ஞானசம்பந்த பெருமானுடைய வேற எந்த பதியத்திலையும் நான் வந்து படித்ததாக எனக்கு என் கவனத்துக்கு மீறி இருக்கலாம். இது வந்து சிறப்பு. தோற்றங்காட்டி ஆட்கொண்டீர் என்று அங்கே பாலூட்டிய நிகழ்விலே அங்கே தாய் தந்தையாக வந்து அப்படி ஆட்கொண்டார் இல்லையா, அந்த குறிப்பை வந்து குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்வது நல்லா இருக்கலாம். அடுத்தது இந்த பார்த்தீங்கன்னா இந்த முதல் பாடலில் வந்து குலைச்செங்காய் பைங்கமிகின் குளிர்கொள் சோலை குயிலாலும் என்று அதை வந்து பைங்கமிகின் குலைச்செங்காய் என்றும் குளிர்கொள் சோலையை குயிலாலும் குளிர்கொள் சோலை என்று ஒரு மாற்றி அதை பொருள் கொண்டோம்னா சரியான பொருள் அமையும். ஐயா அதை வந்து ஒரு கருத்தில் இருத்திங்க. நான் சொல்லுவது தான் சரி என்று நான் சொல்லலை. எப்பயுமே நான் வந்து என்னுடைய நோக்கத்தில் சில இதை பார்ப்பேன், எனக்கு என்ன தோன்றுதோ சொல்லுவேன். ஆனால் நான் சொல்வதை வந்து நான் திணிக்க மாட்டேன், அதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது வந்து யாருக்கும் ஞானசமுந்தரெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. நம்ம ஏதோ அதில் கொஞ்சம் போகலாம். இந்த கோவண ஆடைக்கு சொன்னீங்க, அளவு சொல்லியிருக்காங்கன்னு. ஒரு பாடலில் 5 விரல் கோவண ஆடைன்னு இருக்குது, 4 விரல் கோவண ஆடைக்கு ஞானசமுந்த பெருமானே குறிச்சிருக்காரு. எனக்கு வந்து அது அந்த ஞாபகத்துக்கு வந்தது. சீர்கொண்ட பாடல்கள்னா நல்ல இனிமையான வந்து பெருமை உள்ள பாடல்களை பாட வல்ல பெருமானை என்று சொல்லியிருக்கீங்க. சாமமும் சாகை 1000 உடையார், சாமமும் ஓதுவது உடையார் என்று இறைவனும் பாடுவது ஒன்று. ஆனால் அதை விட வந்து ஒரு சிறந்த பொருள், ஏன்னா இந்த நூலில் உரை நூலையோடு நம்ம நின்றுடக்கூடாது. அதை விட இன்னும் சிறந்த பொருள்னா பெருமானால் வந்து வெளிப்படுத்தப்பட்ட வேதத்தில் உள்ள பாடல்கள், அப்புறம் ஆகமங்களில் உள்ள பாடல்கள், புராணங்களில் உள்ள பாடல்கள், சாஸ்திரங்களில் உள்ள பாடல்கள், திருமுறைகள் உள்ள பாடல்கள், எல்லா பாடல்களுக்கும் பொருளாக இருக்கக்கூடிய அத்தனை சீர்களையும் உடைய பெருமானை என்று நாம் பொருள் எடுத்தல் இன்னும் சிறக்கும் என்று நான் வந்து அப்படி கருதுறேன். என்னோட எண்ணத்துக்கு அப்படி அந்த பொருள் அப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது
நீர் கொண்டும் பூ கொண்டும் நல்ல அருமையான ஒரு இது. அது வந்து இங்கே வந்து அந்தணர்களை போற்றக்கூடிய பெருமான் வந்து ஞானசம்பந்த பெருமான் அங்கே வாழக்கூடிய திருத்தொண்டர்களையும் வந்து போட்டிருக்கிறாரு. நீர் கொண்டும் பூ கொண்டும் நீங்கா தொண்டார்னா ஒரு நாளும் ஒழியாமை, நீர் கொண்டும் பூ கொண்டும் ஒரு நாளும் ஒழியாமை தொண்டு செய்பவர், பெருமானுடைய சிந்தையிலிருந்து என்றைக்குமே நீங்காதவர், பெருமானையே சிந்தையில் வைத்து எப்பொழுதும் நீங்காமல் அங்கே திருத்தொண்டு செய்து கொண்டிருப்பவர்னு அப்படி கொஞ்சம் சிறப்பாக ஒரு பொருள் எடுத்தால் நல்லா இருக்கும். தார்கொண்ட அப்புறம் அவர்களை வந்து சொல்லிட்டாங்க. இந்த கோயிலை பற்றி ஒவ்வொரு வரியிலையும் வந்து இந்த ஒரு 4 பதிகங்கள் தொடர்ந்து இப்படிதான் வருது. இந்த ஆலயத்தோட சிறப்புகளை வந்து சொல்லப்படுது. இது நல்ல வேடம் சூழ்கொள்கிறீர், பல பல வேடமாகும் பரன். அது விகிருதன் எதை வேணாலும் அவர் எடுப்பாரு. விருதன் ஆவாரு, பாலன் ஆவாரு, குழகர் ஆவாரு, இதை வேணாலும் செய்வாரு. வேண்டி நீண்ட வெண்டிங்கள் ஓடம் சூழ் கங்கையும் உச்சி வைத்தீர் என்ற அதுல வந்து வேண்டி வேடம் சூழ் கொள்கிறன்னு இந்த வேண்டிய குண்டி அங்க போட்டு வேண்டி விரும்பி வேடம் சூழ் கொள்கிறன்னு போட்டு நீண்ட வெண்டிங்கள்ங்கும் போது அடுத்த படையில நீண்ட சடைமேல் வருது பாருங்க. நீண்ட சடைமேல் வந்து நம்ம அதுல வந்து பொருத்தி கொள்ள வேண்டும். வெண்டிங்களும் இந்த ஓடம் வந்து இருக்கக்கூடிய கங்கையும் சொல், ஏன்னா ஓடம் போல இருக்குன்னு எடுக்கிறது அது ஒரு உரை நல்லா சொல்லியிருக்காங்க, அதையும் எடுத்துக்கொள்ளலாம். அங்க திங்களையும் அந்த ஓடங்கள்லாம் வந்து மிதக்கக்கூடிய கங்கையும் சூடி இருக்கிறார் என்று அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கிறது அதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து இதுல வந்து 4வது பாட்டுல கோச்சங்கனால கட்டப்பட்ட மாட கோயில் என்பதை அதற்கான இலக்கணங்களை வந்து அந்த கோச்சங்கனாரை குறிக்காவிட்டாலும் அந்த இலக்கணங்களை வந்து குறிச்சிருக்காரு. இந்த திருத்தலத்துல வந்து நான் திருப்பணி செய்யக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த தலைச்சங்கை, அடுத்தது திருவலம்புரம், எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கும். அடுத்தது வந்து நனிப்பள்ளிக்கு அப்புறம் தான் தலைச்சங்கை அப்புறம் இது மேலப்புறம் பண்ணலாம்பான் திருவலம்புரம், அது வந்து சுயம்பு மூர்த்தி. அடுத்ததுதான் நமக்கு வந்து சாயாவனம் வரும். அடுத்தது பல்லவனீச்சரம். அது நாங்கள் இந்த பகுதியில் இருக்கிறதால எங்களுக்கு வரிசையா தெரியுது. இந்த பக்கம் போனீங்கன்னா வடக்க கொஞ்சம் 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா இது நீங்க சொன்னது போல ஆக்கூருங்கிறது வந்து அங்கிருந்து 4 கிலோமீட்டர்ல தெற்கே இருக்கு. அந்த அந்த ஆக்கூர் இதுதான் அந்த சிறப்புலி நாயனார் குரு பூஜை இந்த நாள் சிறப்பாக நடந்தது. இந்த இதுல வந்து கோச்சங்கனாரோட பணி வந்து அந்த மண்டபங்கள்லாம் எப்படி எல்லாம் கட்டியிருந்தாருன்னு சொல்லி அவரை நினைவுபடுத்தும் வகையிலே அந்த பெயரை குறிப்பிடாமல் மாடக்கோயில் என்பதை இங்கே வந்து நிலைநாட்டிருக்கிறார். எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதனால அப்படி ஆச்சாரியரோட இது அப்படி இருந்திருக்கலாம். அடுத்தது இது வந்து நல்ல ஒரு அற்புதமான பாடல். இந்த அந்தணர்களை வந்து போற்றக்கூடிய பாடல்ல நிலநீரோடு அனல்கால் ஆகிய என்று 5 பூதங்களையும் சொல்லும்போது நம்ம அந்த 3ஐயும் எடுத்துக்கொள்வதுதான் சிறப்பு. ஏன்னா விட்டு போனதை விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு செவியை விட்டு போனா எடுத்துக்கணும்னு சொல்றோம்ல, அந்த இலக்கணப்படி பார்த்தீங்கன்னா 5 பூதங்களாகவும் அந்த சூரிய சந்திரர் உயிர் அப்படின்னு சொல்றோம் அட்டமூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமானை கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 5 புலநீர்மை புறங்கண்டார், இது வந்து யாராலையும் முடியாதது, திருநீலகண்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அப்படி வந்து இருக்கக்கூடிய அந்தணர்கள் இந்த பொய்கள்லாம் சொல்ல மாட்டார்கள், எப்பொழுதுமே போற்றுதலில் இருந்து ஓவாத இறைவனை வந்து போற்றி கொண்டிருப்பார்கள். சலநீதர் அல்லாதர், இது ரொம்ப முக்கியம். சலத்தினால் பொருள்கள் வேண்டுதல் செய்யா தன்மையார் வாழும் ஓமாமாம் புலியூர்னு சொல்லி இதே ஞானசம்பந்த பெருமானே வந்து பாடியிருப்பார். இப்போ வந்து ஐயா கூட வருத்தப்பட்டீங்க, எல்லாம் சலத்தினார் வந்து பொருள்கள் வேண்டினதால யுத்த போயிடுது. பொருள் மேல பற்று வைத்தோன்னே அந்த நாளர்களுக்கெல்லாம் இப்போ விட்டு நமக்கு தான் அது வந்து இழப்பு. அவர்களுக்கு வந்து எல்லாமே கற்று அந்த பொருள் நாட்டத்தில் அவங்க போனதால என்ன ஆயிடுதுன்னா அவங்களுடைய வித்தை போயிடுது. வித்தை போனிச்சுன்னா யாருக்குன்னா இந்த உலகியல் மக்களுக்கு, உலகியலில் வாழக்கூடிய நமக்கு தான் அது வந்து இழப்பு. நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்களும் அதை வந்து வருத்தப்பட்டீங்க. இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு இயல்பான எண்ணம் வரணும், நமக்கெல்லாம் அப்படிதான் அந்த எண்ணம் வரணும். தக்கோர் வாழும்னு சொல்லி இந்த இலக்கணங்களை எல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்கு. அந்த இதுல வருதுல ஒருங்கிய மனத்தோடு இருபிறப்பொழுந்து முப்பொழுது குறை முடித்து 4 யோதி ஐவேக வேலி வைத்து ஆரங்கம் முதலெடுத்தோதி வரன்முறை பயின்று வாழ்ந்தனை வளர்க்கும் பிரமபுரம் வெப்பனினே. நீங்கள் வந்து இந்த யாகத்துல வந்து அப்படிலாம் தப்பு பண்றாங்கன்னு சொன்னீங்க. நான் நேரடியாக பல ஆலயங்கள்ல வந்து பார்த்தது. சமயத்துல ஈர விறகா வருது, அதுவும் ஒரு காரணம். நான் வந்து இந்த கும்பாபிஷேகம் பண்றவங்களுக்குலாம் நீங்க பண்ணிடுங்க, விறகை மட்டும் காய வச்சு தனியா அடிக்கிடுங்க, இல்லைன்னா நெய்யில வந்து ஒரு 15 கிலோ போயிடுன்னு பயமுறுத்துவான், இல்லைன்னா ஒரே புகையா வரும். அதோடு இல்லாம உனக்கு நெய் வந்து ஒரு 15-20 கிலோ கூட போயிடுயா, எத்தனை ரூபா விற்குது அப்படின்னு சொல்லி அப்படி செய்வேன். அதே போல வந்து இது இல்லாம தீ இல்லாமலே வந்து இந்த பூர்ணாவதி பண்ணதெல்லாம் நான் வந்து பார்த்தேன். என்ன செய்யறது, அவங்கள வந்து என்ன சொல்றது, வேறு யாரு வந்து அது சொல்ல முடியும் நம்ம?
இப்போ இதே தீயே சுத்தமாக இல்லாமல் பூர்ணாகுதி பண்ணது கூட நாங்கள் இப்போ வந்து பார்த்து தனியாக கூப்பிட்டு அப்படிலாம் வந்து பண்ணியிருக்கோம். இது நல்ல அருமையான இது. இந்த அடிபுல்கு பைங்கழல்கள் ஆர்ப்ப பேர்ந்து ஒரு அணிலேந்திங்கிறது நடனத்தை மட்டும்தான், அந்த எல்லையை மட்டும்தான் குறிக்கும். பார்த்தா ஒரு போருக்கு போகிறது போல தோன்றும். ஆனால் இந்த இடத்துல வந்து என்னன்னா, அடிபுல்கு அடியில வந்து பொருந்திய, புல்குன்னா அந்த இடத்துல பொருந்திய பைங்கழல்கள், அழகிய கழல்கள் ஆர்ப்ப பேர்ந்து என்றால் காலை தூக்கி நடனம் ஆடுறாருல, பேர்ந்து ஒரு அனலேந்தின்னு அதோட அந்த வரியில அந்த நடனத்தை மட்டும்தான் அது குறிக்குது. இரண்டாவது வந்து அர்த்தநாரீஸ்வரன், கொடி போன்ற அம்பிகையை வந்து ஒரு பாகமாக வைத்திருக்கிற அது நல்லது. அடுத்தது அவர்களை தான் அந்தனர்களுக்கு திரையார்ந்த மாகக்கடல் சூழ் ஒரு அருமையான ஒரு பொருள் இன்றைக்கு நீங்கள் சொன்னீர்கள். அதை நான் சிந்திக்கல. ஏன்னா நம்ம இந்தியா வந்து தீபகற்பம், அது வந்து 4 புறமும் நீரால் சூழப்பட்ட தீவு. அதனாலதான் திரையார்ந்த மாகடல் சூழ் என்று கொடுத்திருக்காருன்னு நான் உண்மையிலேயே சிந்திக்கல. நீங்க சொன்னது எனக்கு இப்படிதான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் பேசும்பொழுது ஒருவருக்கு ஒருவர் இந்த புதிய புதிய கருத்து, அதுதான் இது வந்து ஒரு புனித பேரவையாக அப்படி அமைஞ்சிருக்கு. அந்த தென் இலங்கை கோமானே இந்த மாண்பினீருங்கிறத எதுக்கு சொல்றாருன்னா, மலையே தூக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வரங்களை எல்லாம் கொடுத்து அப்படிப்பட்ட ஆற்றல் உடனே வேற எதையுமே ஒரு ஆயுதத்தை எடுத்தோ இல்லை கடுமையாக வந்து அழுத்தியோ அப்படிலாம் செய்யாம லேசாக மனத்தளவுல நினைச்சு லேசாக அந்த விரல் நுதியை வந்து நகத்தை கூட லேசாக ஊன்றினார்னு கூட அந்த எண்ணம் தான், அந்த சங்கல்பம்னு அதை சொல்லுவாங்க, மனத்தால் உள்ள சங்கல்பம் என்று சொல்வார்கள். அப்படி வந்து அதனால அப்படிப்பட்ட மாண்பு உடைய பெருமான் எவ்வளவு பெரிய அரக்கன், மலை போன்ற அரக்கன், மலையே தூக்க வல்ல அரக்கன் பெருமான் அவனுக்காக பெரிய போரிட்டாரு. அங்க போய் ராமர் போய் அப்படி போரிட்டு இருக்காரு. இங்க என்ன பண்ணாரு லேசா. அது வந்து அதனாலதான் அந்த மாண்பு நீர்னு சொல்லி அந்த மாண்பை இந்த இடத்துல இறைவன் மீது ஏற்றிருக்காங்க. இந்த அரையார்ந்த மேகலை இருக்கு, அவங்க தருமபுரம் உரையில அம்பிகை ஒரு பாகமாக வைத்திருக்கிறார். அதனால மேகலை அணிந்தது இங்க குறித்திருக்கிறார் என்று அப்படி சொல்லியிருக்கிறார்கள். அது ஏற்புடையாத நல்லா இருக்கு. அந்த இவங்க வந்து 2 பேரும் வந்து பார்க்க முடியல. புறம் நின்று ஓரார் என்பதற்கு பொருள், அவர்கள் வந்து போய் அவங்க அடைய முடியும் தேடி முடியல, அவர்களால் வந்து முடியல. என்ன காரணம் என்பதை விளக்குறாரு. புறம் நின்று ஓரார்னா இறைவனையே அடைய வேண்டும் இந்த உடலை வைத்து என்று அப்படி நிற்காமல், ஆட்சி அதிகாரம் வேணும், நீண்ட ஆயுள் வேணும், புயர் வேணும், புகழ் வேணும் என்பதற்காக தம்முடைய வலிமையே நினைந்து அவர்கள் என்ன ஆயிடுது, தாமே வந்து இதெல்லாம் செய்ய வல்லவர்கள் என்று தவறாக நினைத்து அப்படி வந்து ஒரு புறத்தில் இருந்திருக்கிறார். அவர்கள் வந்து ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே என்பது போல பெருமான் வந்து அவர்களை வந்து உணர முடியாமல் அந்த நற்றாமரை மேல் நாரணனும் முற்றாங்கு உணரா மூர்த்தி திருவடியை என்று சொல்லி எங்க இதில் திருநள்ளாறு என்று நினைக்கிறேன். அப்படி வந்து இதுல திருமயிலை முற்றாங்கு உணரா மூர்த்தி திருவடின்னு வரும். அப்படி வந்து இந்த போற்றுவார்னா தீயோங்கு மறையாளர் போற்றுவார்னு இதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சேர்த்தா இது வந்து இப்போ பெருமையா இருக்கும். தீயோங்கு மறையாளர் போற்றுவார், எப்பொழுதுமே போட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இந்த ஒன்றும் இல்லை, இந்த வார்த்தைகளை வந்து இந்த செய்யுளுக்காக மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. அதை கொஞ்சம் ஊன்றி கவனித்தா எதில் பொருத்தமா அப்படி பொருத்தணும்னா நல்லா இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் வந்து திகழக்கூடிய இந்த செல்வங்கள் மல்கிய, இதனால இந்த நன்மைகளை எல்லாம் விளைவதால செல்வங்கள் மல்கிய தலைச்சங்கை சேயவங்கன்னா உயர்வு, அதாவது சேய்மின்னு சொல்றோம்ல அந்த பொருள்ல அது கொண்டு வரணும். அப்புறம் அலையாரும் புனல் தூர்ந்த சாய்க்கே தொலையாது இங்கே அலர்தூற்ற அவர்கள் அப்படியே ஒதுக்கணும். அது அவங்க எப்பொழுதுமே நம்மளை இழுத்தும் படுத்தும். இப்பதான் அதுக்கு பதிலாக 2 பேரும் வேற இருக்கான் பாருங்க. எல்லாம் பெருமானுடைய லீலை தானே. பெருமான் வந்து சக்தி கொடுக்காமலா அவன் வந்து இயங்குறானுங்க. எப்பொழுதுமே வந்து இந்த புறப்புற சமயத்தார்களை வந்து பண்ணுவான். புறப்புற சமயத்தார்களே இல்லாம போயிட்டா என்ன நிலைமை ஆகும்னா, நம்ம அகத்திலேயே உள்ள சமயங்கள்ல ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கும். நீ வைணவன், நீ இதுவன், நீ வந்து மாவிரதரு, நீ கங்காளரு போடான்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அதனாலதான் அது இறைவன் வந்து உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக அவர் தான் நினைக்கிறாரு. அவன் அப்படிதான் தூற்றி வைக்கிறான். அவனுக்கு காமிக்கல, அந்த உயிர்களோட பக்குவம் இல்லை, அதனால காமிக்கல. அப்படிதான் நம்ம அதை எடுத்துட்டு போயிடணும். தோற்றம் காட்டி ஆட்கொண்டு தலையான 4 வேதம், இந்த 4 வேதத்திற்கு ஒரு அடை கொடுக்குறாரு. தலையான 4 வேதம். ஐயா நல்லா சொன்னீங்க, அது நீங்க இப்ப வந்து அனுபவபூர்வமா சொன்னீங்க. ஏன்னா இங்கே வந்து அக்ரஹாரத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், 2 பேர் இந்த வீட்டுக்காரு, அவங்க 2 பேரும் ரிக்வேதம், அவர் சாம வேதம் பழைய காலத்துல சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் பிராமணர்கள் இருந்த வீதியில வசிப்பதால அப்படி சொல்லுவாங்க. அவர் வந்து அதர்வண வேதம் அப்படின்னு சொல்லி, இந்த அதர்வண வேதம் படிக்கிறவங்க இந்த காரியங்களுக்கெல்லாம், அசுப காரியங்கள், அதுக்கெல்லாம் கூட சடங்குகள், அதுக்கெல்லாம் அவங்க போவாங்க.
தரித்தார் என்றால் உயிரறிவிலேயே தரித்தார். தரித்தார்ங்கிற சொல்லு சாதாரணம் இல்லை, கல்வெட்டு போல இந்த 4 வேதங்களையும் உள்ளத்திலே தரித்தார் என்று அப்படி வந்து பெருமைப்படுத்துகிறார். நிலையார்ந்து எப்பொழுதுமே நிலையாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு அருமையான ஒரு பாடலையா. அந்த வையத்திற்கு மேலாரங்கிறது வந்து இனிமேல் இந்த வையத்திலே அவர்களுக்கு வாழ்வு கிடையாது, அதுக்கு மேல அது வந்து அவர்களுடைய தகுதிக்கு தக்கவாறு அது தேவலோகமா இருக்கலாம், உயர் சிவலோகமா இருக்கலாம், எதா இருக்கலாம். இனிமேல் வந்து இந்த வையத்திலே அடுத்த பிறவியில யார் இதை வந்து நன்றாக முற்றும் பொருள் உணர்ந்து பாடுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்வு கிடையாது. இந்த மறையோர் பெருமையில நிறைய வந்து ஞானசம்பந்தர் பெருமான் வந்து சொல்லியிருக்காரு. செய்தவ நான்மறையோர்கள் ஏத்தும் சீர்கொள் செங்கட்டங்குடி திடமளி மறைமுறை உணர் மறையவர் திரு நிறை மிழலையே சீருலாவு மறையோர் நிறைய நரையூரில் சொல்லடைந்த தொல் மறையோடு அங்கம் கலைகள் எல்லாம் செல்லடைந்த செல்வர் கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமை செற்றார் பரப்பை படுத்தங்கும் பசுவேட்டு எரியோம்பும் சிறப்பர் நல்லார் தீமையவும் தொழிலார் நால்வேதம் சொல்லார் கென்மையார். இதெல்லாம் ஞானசம்பந்தர் நிறைய தொடர்கள், நான் சும்மா சிலது சொன்னேன். அதே போல வந்து அவர் தான் குறிச்சிருக்காரு, அப்பர் பெருமான் வந்து அதிகமாக குறிக்கலையான்னா அந்தனருக்காருங்களும் அருமறை ஆரங்கம் விரிசடை விருதிகள் அந்தனர் சைவர் பாசுபதர் கபாலிகள் தெருவினில் பொழியும் திருவாரூர் அம்மானே செந்தியார் வேள்வி போவா தில்லை சிட்டம்பலத்தே அந்தியும் பகலும் ஆட அடியினே அலசுங்கொள்ளோ அரியன அங்கம் வேதம் அந்தனருக்கு அருளும் வைத்தார் அங்கம் 6 அருமறை 4 தங்கு வேள்வியர் தாம்பயிலும் நகர் இருக்கோதி மறையவர்கள் வழிபட்டு ஏத்தும் இளங்கோயில். இன்னொன்று இந்த இதுல வந்து மிக்க திரு மறையவர விலங்கு வேள்வி மிகு புகை போய் விண்பொழிய கழனி எல்லாம் இந்த மழையை வந்து நிறைய சொல்லியிருக்காரு. அம்பரமாகி அழகுமீர் புகையும் ஆகுதியால் மழை பொழியும் உம்பர்கள் ஏத்தும் இது மண்ணில் பெருவேள்வி வளர்ந்தை புகையினாலும் விண்ணில் புயல் காட்டும் புகைமொழியே நிறைய இடங்கள் ஞானசம்பந்தர் சொல்லியிருக்காரு. அப்பர் பெருமானே இந்த வேள்வி புகை போய் வந்து மழை பொழியதான் இங்க வந்து நன்றாக இருக்காரு. ஒன்றிய சீர் இருபிறப்பர் முத்தி ஓம்பும் உயர் புகழ் நான்மறை ஓமமாம்புலியூர்ல ஞானசம்பந்த பெருமானும் அந்த மறையவர்களை வந்து போட்டிருக்காரு. நாவரசரும் அவருடைய பதிகத்துல அது ஒரு சிறப்புயா. அதே போல சுந்தரமூர்த்தி சாமிகளும் களையடைந்து களிகடி அந்தனர் ஓம புகையால் கணமுகோயில் போன்று அணிகிளரும் கலையன்னு இதனால மழை பெய்யுதுன்னு இதோட பயன்களை வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய எல்லாருமே நிறைய சொல்லிட்டே இருந்தா நிறைய சொல்லலாம். முட்டாமை நாள்தோறும் நீர்மொழி பூ பறித்து 3 போதும் கட்டார்ந்த இண்டை கொண்டு அடி சேர்த்தும் அந்த நர்தம் கருப்பரியலூர் என்று சொல்லி பாடியிருக்காரு. வேதியர் தம்மை வெகுண்டவருக்கும் துணையாக நமது அன்பர்கள் பலர் வந்து இந்த ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடக்க வேண்டும். அதாவது உயிர்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது, ஆண் பெண் அலி என்ற பேதம் கிடையாது. இவன் வந்து இந்த குலத்தை சேர்ந்தவன்னு உயிர்களுக்கு வந்து எந்த பேதமும் இந்த அடையாளமும் கிடையாது. ஒவ்வொரு பிறவியிலும் நாமே எல்லா ஜாதியிலையும் எல்லா குலத்திலையும் பிறந்து வந்திருக்கிறோம், எல்லா தேசத்திலையும் வந்து பிறந்து வந்திருக்கோம், எல்லா பிறவையும் எடுத்து வந்தவங்க. அதனால வந்து ஒரு அந்தனராக இருக்கிறவன் பிற இனத்தவரை வந்து இழிச்சு பேசினா அவன் அந்த இனத்துல பிறந்தாகணும். இங்கே உள்ளவன் வந்து நம்ம அந்தனர்களை வந்து இழித்து பேசணும்னா இந்த ஒரு அடிப்படை சிந்தனையை நம்ம அடியார் பெருமைகள்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால நம்ம வந்து என்னைக்குமே வேதியர் தம்மை வெகுண்டவருக்கும் துணையாக என்கிறது ஆச்சாரியர் வாக்கு. அவங்க தப்பு செய்யறாங்களா செஞ்சுட்டு போட்டோம், அவங்களுக்கு தலைவன் அங்க இறைவன் இருக்காரு, அவர் வந்து தண்டிச்சுப்பாரு. ஆனா என்னன்னா நம்ம ஏக்கப்படணும்னா நமக்கு பாதிக்குமே. இப்படி வந்து வேதங்களை ஓதி மறைகளை ஓதி வேத ஆகமங்களை ஓதி திருமுறைகளை ஓதி இறைவனை போற்றி செய்து நமக்கு நலனை பெற்றுத்தர வேண்டியவர் இப்படி அடிப்படை ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறார் என்று நாம் ஏக்கப்பட்டு இறைவனோட பிரார்த்திப்பதோடு பார்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப இடராக உள்ள இடையில நான் கொஞ்சம் அவர்களுக்கெல்லாம் என் மேல என்ன பிடிக்காது. யார் ஏன்னா 30 திருமேனி தீண்டுவாருக்கு அடியேன்னு சொல்லி பாடியிருக்காரு. நம்ம எதிரி கிடையாது இந்த இயக்கம். இதை வந்து சுட்டினா அவங்க என்ன பண்ணாங்க, நம்மையே எதிராக நினைக்கிறார். மிக மிக சிறப்பாக வந்து இன்றைக்கு விளக்கினீர்கள் ஐயா. இன்றுதான் முதல் இதுன்னா ரொம்ப அமைதியாக ஒரு தெளிந்த நுயிரோடை போல கூடிய வரையில வந்து சொற்பதங்களுக்கெல்லாம் எந்தவித விடுதலும் இல்லாமல் நன்றாக சொன்னீர்கள். மேலும் ஓங்கி இந்த சைவத்தை தாங்கள் வந்து பரப்ப வேண்டும் என்று வாழ்த்தி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.